ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்திருக்கு. சூரியன் -KUM அப்படின்றவங்கிறது. தேங்க்யூ Sainthavi, ஐம் நியூ டு யுவர் சேனல். கிரேட் கண்டென்ட். ஐ டூ அக்ரி that women have the right to choose to work or stay at home. Unfortunately, there are some women who abuse this. தமிழா டாக் ஷோவில் வர மாதிரி ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் இஸ் ஸ்டேயிங் அட் ஹோம் வாட்சிங் ரீல்ஸ் ஆல் டே, not taking care of their responsibilities. How do we handle this type of situation? அவங்க ரொம்ப யங், 20, didn't graduate college yet, அரியர் கிளியர் பண்ணணும். மேரேஜ் ஆகி 1 year ஆகுது, ஆல்ரெடி ப்ரெக்னென்ட். Her mother-in-law is doing all the chores in the house, cooking, cleaning, etc. She doesn't even come out of the room most of the day. Mother-in-law has to wake her up around 11 a.m., breakfast பண்ணி அவங்க ரூம்க்கு போய் கொடுக்கணும். Even before pregnancy, this was the case. I'm hoping the situation changes after delivery. இந்த மாதிரி GenZ girls ரொம்ப லேசியாக இருக்காங்க. How to motivate them? If they simply say, this is what I like, should we respect their decision? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். கொஞ்ச நாள் முன்னாடியே நீங்கள் கேட்டீங்க. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இதை கரெக்டான ஒரு டைம் வரும்போது ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஏன் தப்பாக நம்மளுக்கு தெரியுதுன்னா, பிகாஸ் இட் இஸ் அ கேர்ள். இதுவே ஒரு பாய் பண்ணார்னா, வேலை வெட்டி இல்லாமல் எதுக்கு வீட்டில் சும்மா தண்டமாக இருக்க அப்படின்னு ஒரு திட்டிட்டு தண்டசோறுன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு நம்ம லைஃப்பை கண்டினியூ பண்ண போயிடுவோம். இந்த பொண்ணுன்றதுனால நம்மளுக்கு இன்னும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களோட ஜாப்லேயே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேர்ள்னால் அதுக்கு ஒரு சர்டன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா? அந்த சர்டன் எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹலோ வினோத், இங்கே உட்காருங்க, அந்த சைடில் உட்காருங்க, பரவாயில்ல. நான் சொன்னது கேட்டிங்களா? ஸோ எனக்கு இது எப்படி இருக்குன்னா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தன் இஸ் கோயிங் டு பி 20, ஒருத்தன் 16. ஸோ நீங்கள் சொல்கிற எல்லாமே என் பசங்களும் பண்ணுறாங்க, எக்ஸப்ட் தேர் நாட் ப்ரெக்னென்ட். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி படிக்கிறது மட்டும்தான் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க வீட்டில் எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் அவங்களா பண்ணவே மாட்டாங்க. நானாக கேட்டால் தான் பண்ணுவாங்க. இதில் நிறைய ஜென்ஸி இருக்கிற வீட்டில் எல்லாருமே ரிலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி ஜென்ஸி, ஜென் ஆல்ஃபாவும் அப்படி தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் மில்லினியல்ஸில் கூட த யங்கர் சைட் ஆஃப் மில்லினியல்ஸும் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம செட் பண்ணல, லைக் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணல. நம்ம சொல்லலை, லைக் நீ காலைல எழுந்திரிச்சோன்னா நீ தான் தண்ணி தூக்கிட்டு வைக்கணும், நீ தான் கோலம் போடணும், இல்லை நீ தான் போய் காய்கறி வாங்கிட்டு வரணும், வீட்டில் ரேஷன் அம்மா மாதம் ரேஷன் கடைக்கு போகும்போது நீ கூட வரணும் அப்படின்றத நம்ம சொல்லலை. நம்ம பசங்கள்கிட்ட சொல்லி வளர்க்கல. நம்ம ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரோம், ஆனால் அந்த ஸ்கூட்டி வாங்கி தரது உனக்கு மட்டும் கிடையாது. அந்த ஸ்கூட்டி நான் கடைக்கு போய் எதாவது வாங்கிட்டு வரத்துக்கும் நீ அந்த ஸ்கூட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம செட் பண்ணணும். ஆனால் இப்போ நான் ஆல்தோ என் பசங்களை நான் அப்படி சொன்னாலுமே, நான் ஒரு வேலை சொன்னேன்னா, நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேருக்கும் நோ இஸ் நாட் அன் ஆப்ஷன். நான் திட்டியோ கத்தி சண்டை போட்டு இப்படி பண்ண அப்படி பண்ண அந்த மாதிரிலாம் சொல்கிற ஆள் கிடையாது. நான் சொல்லவே மாட்டேன். அப்படி நான் சொன்னேன்னா அதை அவங்க பண்ணி தான் ஆகணும். தெர் இஸ் நோ சாய்ஸ். அஸ் லாங் அஸ் தே ஆர் லிவிங் அண்டர் மை ரூஃப், தெர் இஸ் நோக்கு ஆப்ஷனே கிடையாது. அது ஒரு விதமான ஒரு டஃப் லவ் சுச்சுவேஷனில் தான் நம்ம வீட்டோடைய எக்ஸ்பெக்டேஷன், ஹவுஸ் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம செட் பண்ணிட்டோம். அந்த ஹவுஸ் ரூல் செட் பண்ணும்போதே சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அந்த ஹவுஸ் ரூலோட சேர்த்தே நம்ம பேக்கேஜ் பண்ணி வச்சதுனால அம்மா அப்பா எதாவது கேட்டாங்கன்னா செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய ரூல். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் துணி மடிக்க மாட்டேன்னா நான் மடிக்க மாட்டேன். அவங்க துணி அவங்க தான் எடுத்து வைக்கணும், அவங்க தான் செய்யணும், அவங்க தான் அவங்களுக்குன்னு சில டியூட்டிஸ் நம்ம வைக்கிறோம். மேபி இந்த கேர்ள் சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு வந்ததுனால அவங்க அப்படி தெரியுறாங்க. மேபி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம பெனிஃபிட் ஆஃப் த டவுட் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, மேபி அவங்க டயர்டாக இருக்கலாம், அவங்களுக்கு இதுக்கு ரெடியாக மென்டலி இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்க 20 ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றது ரொம்ப சின்ன வயசு. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அதை ப்ரெக்னென்ட் ஆக்குனது ஒரு அவங்க வீட்டு பையன்தான். ஸோ அந்த பையனும் ரெஸ்பான்சிபிளாக தான் இருந்திருக்காது. நியாயப்படி பார்த்தா அந்த ஃபேமிலியே இவ்வளோ ஏர்லி ஏஜில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆக விட்டதே தப்பு. ஆக்சுவலி ஐ நோ நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது தான்.
ஆனால் அவங்க மென்டலி இப்படி ஒரு பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ரெடியாக இல்லாதவங்கள நம்ம வந்து என்ன தைரியத்தில் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சு என்ன தைரியத்தில் அவங்கள ப்ரெக்னென்ட் ஆக விட்டோன்னே எனக்கு தெரியல. ஏன்னா அது அவங்களே தன்னைத்தானே அவங்களால பார்த்துக்க முடியலன்னும் போது இந்த 2 பேரும் அவங்க லைஃப்பை ஃபிகர் அவுட் பண்ணிக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெரியவங்கள தான் அவங்க டிபெண்ட்டாக இருக்க போகிறாங்க. இன்னொன்று நான் நினைக்கிறேன், ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்கன்ற தைரியத்தில் அந்த பையனும் எனக்கு என்னன்னு இருக்காரு. அதனால அந்த பொண்ணு வந்து அவங்க ஷீஸ் டேக்கிங் ஹர் ஓன் டைம் அண்ட் யூனோ ஹர் ஓன் ஸ்பேஸ். இப்போ அவங்க அம்மா வீட்டில் அவங்க எப்படி இருப்பாங்களோ மேபி அதே மாதிரியே அவங்க கம்ஃபர்டபுளாக அவங்களோட இன்லாஸ் வீட்லையும் இருக்காங்களா இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் ஹர். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஷீஸ் அ கேர்ள் அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்றத நம்ம லைன் ட்ரா பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோமான்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஆல்சோ நீங்கள் கேட்குறது வந்து ஒரு வெர்ஷன் ஆஃப் திஸ். உங்ககிட்ட சொல்கிற ரிலேட்டிவோடைய வெர்ஷன் தான் இது. அங்கே ரியலாக என்ன நடக்குதுன்றது அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால் தான் அந்த பொண்ணோட வெர்ஷன் தெரியும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண அந்த பையன்கிட்ட கேட்டால் தான் அந்த பையனோட வெர்ஷன் தெரியும். ஃபாதர் இன் லா இருந்தாருன்னா அவரை கேட்டால் தான் அவரோட வெர்ஷன் தெரியும். ப்ளஸ் வீட்டில் வேறு யார் இருக்காங்க, வேறு ஏதாவது ஃபேமிலி மெம்பர் இருக்காங்களா, அவங்க இந்த மாதிரி லெத்தார்ஜிக்காக ஜாலியாக ஃபோன் எடுத்துகிட்டு எனக்கு என்னன்னு இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டு நம்ம ஒரு ஃப்ரீடம் எடுத்துக்கிறோமான்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு சைட் ஆஃப் த ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ கரண்ட்டாக நிறைய 20s 30s இருக்காங்களே மில்லேனியல்ஸ், ஜென்ஸீஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் எந்திரிக்கிறாங்க, 4 மணிக்கு ஜாகிங் கிளப்னு ஒரு இடத்துல போய் ஜாக் பண்ணுறாங்க, சைக்கிள் பண்ணுறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, வர்றாங்க, சாப்பிட்றாங்க. இந்த சைடில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. ஆர்ட் வரைகிறேன், பாட்டு பண்ணுறேன்னு ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அந்த 10,000 கைக்கு வருதுன்றதுனால பேரண்ட்ஸ் கிட்ட எந்த விஷயத்துக்குமே அவங்க டிபெண்ட்டாக இல்லை. அவங்ககிட்ட எப்போ காசு இருக்கோ அவ செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. ஆனால் வீட்டில் எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாமலே ஒரு டீனேஜில் 19 இருக்கிறவங்களே ஆயிடுறாங்க. ஃப்ரம் 19 until they get married they are living a very independent லைஃப். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி இருந்தால் பாரு சம்பாதிக்கிறான்ற திமிரில் வீட்டுக்கு வர்றது கிடையாது, நான் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சா மதிக்கிறது கிடையாது, எதுக்குமே நம்மக்கிட்ட வந்து நிற்கிறது கிடையாது, நம்மளை அவங்க வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையும் சேர்க்கறது கிடையாது, அவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல வீட்டிலன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம எல்லா வேலையும் நம்ம என் மாமியார் தான் என் பிள்ளைய வளர்த்தாங்க, எனக்கு சோறு போட்டு என் வயிற்றில் இருக்க பிள்ளைய மாமியார் தான் வளர்த்தாங்கன்னு அந்த பொண்ணு மனசில் நினச்சிக்கிட்டே கூட படுத்திருக்கலாம். உங்கள் குடும்ப வாரிசை நான் வளர்க்குறேன்னு கூட அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு படுத்திருக்கலாம். ஸோ வி டோன்ட் நோ அந்த பொண்ணோட இன்டென்ஷன் என்னவா இருக்கணும். ஆர் மேபி ஷி ஜென்வின்லி லேசி ஆல்சோ. சில பேர் ஜென்ரலி அப்படி இருப்பாங்கல்ல, எனக்கு என்னென்னு இருப்பாங்க, வந்தால் பார்த்துக்கலாம், சீரியஸ்னஸ். ப்ளஸ் ஒரு 20 வயசு பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம சீரியஸ்னஸ்லாம் எதிர்பார்க்குறது இந்த காலத்தில் ஐ டோன்ட் நோ இஃப் இட் வில் கம் ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் மேரீட். அவங்களோட நேச்சரை பியாண்ட் வருமானது எனக்கு டவுட். ஸோ அதனால் இண்டிபெண்ட்டாக கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமானே எனக்கு தெரியல. கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்கள வந்து வரவே மாட்டாங்க, எந்த இதுக்குமே வர மாட்டாங்க. இப்போ என்னையே எடுத்துக்காங்க, எங்கள் வீட்டை எடுத்துக்காங்க, அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் எந்த வேலையும் அவங்கள செய்ய சொல்லலை. அதே மாதிரி அவங்க கேட்கவும் மாட்டாங்க, அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா, எங்கேயா போனீங்களா வந்தீங்களான்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த வேலை அது கிடையாது. ஆனால் இப்போ நான் வெளியில் போயிட்டு வரும்போது விவின் வந்து அவனை பிக்கப் பண்ண சொன்னான், வெளில போயிருந்தான் அவனும் ஃப்ரெண்டும். பிக்கப் பண்ண ஏறினோன்னு கேட்டான், வாட் டிட் யூ ஈட், டிட் யூ கோ அண்ட் ஹாவ் சம்திங், டி யூ வாண்ட் டு கோ அண்ட் டூ சம்திங், ஷாப்பிங் பண்ண என்ன வாங்கினேன்னு இந்த மாதிரி கேட்குறான். இட்ஸ் நாட் லைக் தே டோன்ட் கேர், தே டூ கேர். இட்ஸ் ஜஸ்ட் தட் அவங்களோட ஏரியாக்குள்ளே நம்ம வந்தால் மட்டும்தான் அவங்க அதை கேட்குறாங்க. அதுவும் நம்ம வந்து அக்கறைன்னு எடுத்துக்கலாம். இல்லை அவனை நான் ட்ராப் பண்ண போனேன் இல்லையா, அதுக்கு ரிட்டர்ன் வரும்போது ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும்ல நம்மளோட, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து தான் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கி ஐ ஹேட் லைக் அ ஃபியூ டயலாக்ஸ் வித் விவின் அண்ட் ஐ வாஸ் அவுட் வித் ஹிம் அவுட் சைட். ஸோ இட் வாஸ் சம்திங் தட் ஐ வுட் கீப் இன் மை மைண்ட். எனக்கு அது வந்து ஒரு 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 ஆக்டிவிட்டி என் பையனோட நான் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த மதர் இன் லாக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. அவங்களால வந்து இந்த பொண்ணுக்கு சாப்பாடு பண்ணி இப்படி பேபி சிட் பண்ணி கவனிக்க முடியலன்னா அவங்க அதை தெரிவிச்சாங்களான்றது பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக நீங்கள் கேட்ட மாதிரி அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, இதுதான் என் லைஃபு, நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டாங்கன்னா நம்ம அப்படியே விட்டுறணுமா, அக்செப்ட் பண்ணிக்கணுமா அவங்க டெசிஷன்னா? அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து உடனடியாக அந்த பையனையும் அந்த பொண்ணையும் வேற ஒரு வீட்டில் தனியாக வாழ விட்டுறணும். அவங்க லைஃப் அவங்க லீட் பண்ணுறதுக்கு அனுப்பிடணும்.
உங்கள் வீட்டுக்குள்ளேயே அவங்கள வச்சுக்கக்கூடாது. அந்த சேம் ஒரே வீட்டில் அன்றது கூட்டு குடும்பமாக இருக்காங்களா, அப்படி இருக்கக்கூடாது. தனியாக அவங்கள அமுச்சு விட்டா தான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இதுதான் என்னுடைய சொல்யூஷன். அண்ணா என்ன சொல்கிறீங்க? இப்போ அந்த பொண்ணு இனிமேல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால இப்போ இனிமேல் தனி வீட்டுக்கு தனி கொடுத்து அனுப்ப முடியாது. அது முதல்ல அனுப்பியிருந்தாங்கன்னா அவன் மேபி அதுக்கு லாங்கர் ரன்ல லாங்கர் ரன் அது ஏன் அனுப்ப முடியாது? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தனியாக எப்படி இருக்க முடியும்? ஏன் கூட நார்மலாக இல்லையா? அந்த பாயிண்ட் கிடையாது. இந்தியாவில் ஷீ வில் கோ பேக் டு அவர் மதர்ஸ் ஹவுஸ் மேபி இன் ஃபியூ மந்த்ஸ். தட்ஸ் ஃபைன். ஆனால் இல்லை, அந்த பாயிண்ட் தனியாக இருக்கிற பாயிண்ட்ன்றது இந்த கல்யாணம் ஆன டைம்லேருந்து ப்ரெக்னெண்ட்டுக்கு முன்னாடி இருந்திருந்தாங்கன்னா மேக் சென்ஸ். ஏன்னா அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று சமைச்சிருப்பாங்க ஹஸ்பண்டுக்கு, அவங்களுக்கே ஒரு அந்யூன்யம் வந்திருக்கும். அவங்க தே வுட் லேர்ன் வாட் இஸ் குட், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயம் தே வுட் ஹவ் லேர்ன்ட் அட் தட் டைம். She is only 20. She just got married. I know. தவின் இன்னொரு 6 மாதம் மாதிரி. Yeah. தவின் ஏஜ்ல and she just got married. இல்லை எனக்கு அது புரியுது. They are freshly married. இல்லை, இட்ஸ் டூ யங் டு மேரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவுடைய ஜெனரேஷனில் பல நல்லதும் நடக்குது, பல கெட்டதும் நடக்குது. ஆனால் அந்த யங் ஜென்ரேஷன்றதுனால நீ சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு ஏஜ்லேயே அவங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 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 ஸோ இன்றைக்கி இருக்கிற கரண்ட்டு ஜென்ஸி உடைய மைண்ட் செட்டில் ரீல்ஸ் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டே உட்காந்து ஜாலியாக அந்த இது மாதிரி நம்ம டியூட்டில் வரும்ல, வேலையை பார்த்துட்டு ரீல் போட்டுட்ருக்கேன், லஞ்ச் சாப்பிட்டு இங்கே ஸ்விக்கியில் அங்கே ஆர்டர் பண்ணு, இங்கே பிரியாணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு இது எங்கே நல்லா இதுவே ஒரு ஆம்பளை பண்ணால் இவ்வளோ பேச்சு வராதுல்ல. இல்லை இல்லை, அதை தான் சொல்கிறேன். ஆம்பளை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணால் பேச்சு வராது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தவின் வந்தால் இப்போ வெட்டியாக தான் வீட்டில் கேம் விளையாடிட்டே இருப்பான், எதுவுமே பண்ண மாட்டான். நம்ம திட்டுவோம் அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி ரூமில் கேம் விளையாடிட்டு வந்தால் நான் எல்லோரும் காரி துப்புவாங்க. அது ஒர்க் ஆகாது. அது ஆம்பளைக்கும் பொருந்தும் பொம்பளைக்கும் பொருந்தோன்ற, அதுதான் பாயிண்ட்டுன்ற. நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எப்படி 27 வயசாகி நீ கேமில் விளையாடிட்டு இருந்து குளிக்காமல் இருந்தால் கூட யாரும் கேட்க மாட்டாங்கப்பா. ஓகே. ஆனால் பொண்ணோ பையனோ கல்யாணம் ஆன பிறகு தேர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நீ சொன்னது கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேமிலி செட்டிங் த எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது அவங்களுக்கு யாருக்குமே. நீ இது பண்ணி ஆகணும், அது பண்ணி ஆகணும்னு இருக்கவே இருக்காது கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஆனால் கல்யாணத்துக்கு ஆகும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி அவங்களுக்கே தெரியாமல் அது அவங்க மேலே வந்துடும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மீட் பண்ணலன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ன்ற. எல்லாருமே இப்படி தான் பார்ப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் சரி, அவங்க வீட்லேயும் சரி, அவங்க மாமியார் என்ன தான் ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுக்கு இருக்கும், இந்த பொண்ணை பாரு டெய்லிக்கு வந்து கேம் விளையாடிட்டு இப்போ பெட்டில் படுத்துக்கிட்டு ரீலை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்குது. சில பேர் மாமியாரே சேர்ந்து ரீலை பார்த்துட்டு ரீல் பண்ணுவாங்களா இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம்ல, ரீலை பண்ணி மாமியாரை காமெடி பண்ணிக்கிட்டு ரீல் போட்டுக்கிட்டு அதில் ஒரு ரெவன்யூ பார்த்துக்கிட்டு அப்படியும் ஜென்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் எதுவுமே பண்ணாமல் ஒரு ஏன்னா ஒரு லைட் பேக்காக ரிலாக்ஸ் பண்ணிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு ஜென்ரேஷனில் இருக்கிறதுனால இல்லைம்மா, இது வந்து ஓகே டூ ஏர்லி டு ஜட்ஜ் ஆன்றது. நம்ம செல்லம் கொடுத்துட்டோம், நம்மளே செல்லம் கொடுத்துட்டோம். நம்ம இது ஆல்ரெடி நம்ம மருமகளை கவனிக்கிறோம், விழுந்து விழுந்து கவனிக்கிறோம். இல்லைப்பா, அதோடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் நிறைய இருக்கும். இப்போ வந்து அந்த பையன் என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த பையன் எவ்வளோ ஏஜ், அவனும் 21 வயசு அந்த மாதிரியா, இல்லைனா அவன் வந்து மெச்சூர்டாக ஒர்க் பண்ணுற பெரிய பையனான்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க அம்மா அவங்க அப்பா இருக்காரா எல்லாம் தெரியாது. ஒரு நாள் தனி அம்மா அப்பையா இருக்காங்க, இந்த பொண்ணு வந்திருக்கா, சரி தனியே இருக்கிறனால பேம்பர் பண்ணணும்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்களா, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அன்னோன் விஷயங்கள். ஸோ இப்போ இப்போ என்னோட நிலைமை எடுத்துக்கோங்க வினோத். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, ஓகே, கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு வந்து வயசெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வந்து நான் தவினோட ஒய்ஃப், அவங்க நம்ம வீட்டில் வந்து இருக்க போகிறாங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி நான் வினோத்தை பார்த்துக்கிறனோ, எப்படி நான் விவினை பார்த்துக்கிறனோ, எப்படி நான் தவினை பார்த்துக்கிறனோ, அதே மாதிரி தான் அந்த கேர்ளையும் நான் பார்த்துப்பேன். என் வீட்டில் இருந்தாங்கன்னா, என் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர் பை மை ஓன் மீன்ஸ் அண்ட் ரூல்ஸ். நான் என்ன சாப்பிட்றேனோ அதே அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அவங்க வந்து ஆண்டி எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு ஒரு இது பண்ணி கொடுங்க ஆண்டின்னா ஷுவர் வான்னு பண்ணி கொடுப்பேன். ஆனால் நம்ம தவினே கீழே வந்து சாப்பிடணும்னு சொல்லணும், போய் கொடுக்க. ஆமாம் வினோத். ஆனால் என் வீட்டில் ஒரு பொண்ணு, எனக்கே ஒரு பொண்ணு இருக்குன்னு வைங்களேன், ஃபர்கெட் தவின் வினோத், என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கு, என் மாப்பிள்ளை வேலைக்கு போறாரு, இப்படி படுத்துக்கிட்டு எனக்கு என்னன்னு அம்மா ஸ்வீட் கொண்டா அது கொண்டான்னு ப்ரெக்னெண்டா இருக்குன்னா, நான் என் பொண்ணு ப்ரெக்னெண்டா இருக்குன்னா நான் அப்படிதான் கவனிப்பேன். ஃபர்கெட் த மருமகள் அண்ட் ஆல். அ கேர்ள் இன் அவர் ஃபேமிலி இஸ் ப்ரெக்னென்ட். ஈவன் இஃப் மை நீசஸ், இப்போ சஞ்சனா ரச்சனா இருக்காங்க, அவங்க ப்ரெக்னெண்டா இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும்னா முழு மனசோட நான் பார்த்துப்பேன். ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், உன்னோட லைஃப் வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம, குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம
ஆண்டி நீங்கள் பேபி சிட் பண்ணிக்கோங்க, நான் போய் படிச்சுட்டு ரீட் பார்க்குறேன். ஆனால் அதுங்க தானே முடியுன்ற, அங்கே தானே போகுது, டைரக்ஷன் அப்படி தானே போகுது, அதுதான் அவங்க கன்சர்னாக இருக்குன்ற. அப்போ அவங்க செட் பண்ணல, பவுண்டரி செட் பண்ணணும் இல்லையா? மதர் இன் வை ஷீ வில், அப்புறம் ஷீ வில் பி வில்லி ரைட் இஃப் ஷீ செட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். அது ஹஸ்பண்ட் ஹவுஸ் ரூல் தானே, அது ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்குள்ளே தானேன்ற. மதர் இன்ல உள்ள வந்தானே ப்ராப்ளம் ஆகிடும்ல. எங்கள் பாரு மாமியார் என்ன வேலை வாங்கிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்களே பொண்ணுங்க. இட் வில் பி a problem, it will be seen as evil, right? அப்போ அவங்க அதில் இன்வால்வ் தலையே இது பண்ண முடியாது, அவங்க கேட்க முடியாது. அவங்க கேட்டானா இப்படியே மாறிடும் அவங்களுக்குலாம். சும்மா உட்கார மாட்டாங்க, 5 நிமிஷம் விட மாட்டாங்க. எங்கள் மாமியார் இல்லை, அவங்க ஏன் வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டே ரூமை விட்டு வெளியில் கூட வரமாட்டாங்கன்னு ஏன் ரூமை விட்டு வரமாட்டாங்க? மேரேஜ் ஆகி 1 வருஷம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அண்ட் 20 இயர்ஸ் தான் ஆகுது, காலேஜ் இன்னும் கிராஜுவேட் பண்ணல, ஏன்னா அரியர் கிளியர் பண்ணணும். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இல்லம்மா, அது எனக்கு புரியுது. அது வந்து அவங்க ஜாலி டைப்பா இருப்பாங்க, அவங்க ரிலாக்ஸா. எல்லாரும் அறிவாளி ஐஐடி போற அளவுக்கு யாரா இருக்குன்னா அவசியம் கிடையாது, அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்க. இல்ல, எனக்கு இதுல வந்து தப்பா தெரியல. அந்த பொண்ணு படிக்கும் போதே கல்யாணம் பேச எடுத்திருப்பாங்க. சரி, நம்ம தான் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னா உழைச்சி ரொம்ப, ஏன்னா நம்ம அதை பத்தி பாயிண்ட் பேசியிருக்கோம்ல, ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி கோல்டு மெடல் ஆயிட்டு எங்க வீட்டுல பாத்திரம் தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் அதுக்கான சில சூழ்நிலைகள் அப்படி இருக்குமா இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு சொல்லியிருப்பாங்களா இருக்கும் முதல்ல, இல்லை லவ் கூட பண்ணியிருக்குமா இருக்கும். அதனால இது போதும், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஒன்று தப்பாக இருந்தது என்னன்னா, ஜென்சி கேர்ள்ஸ் லேசியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி ஜென்சி லேசியாக இருக்கிறது கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, ஜென்சியே எல்லாருமே லேசியாக தான் இருக்காங்க. அந்த ஜென்ரேஷனே லேசியாக இருக்காங்க. ஆனால் தனக்குன்னு வரும்போது ரொம்ப கரெக்டாக சுயநலமாக தனக்கு வேணுங்கிறத ரொம்ப கிளியராக இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்காமல் விடவே மாட்டாங்க இந்த ஜென்சி பசங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு கொஞ்சம் கோவிட் டைமில் லைட்டாக வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணனால கொஞ்சம் அங்கே அது கரெக்டான திங்கிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லைக் கான்சிக்வன்சஸ் யோசிக்காமல் எனக்கு என்னென்னு கோ வித் த ஃப்ளோ தான், மாப் மென்டாலிட்டியில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஜென்சி. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்காங்க இல்லையா, நான் அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். நம்ம ஒன்று இது நல்லதுன்னு சொல்லுவோம், நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டானுங்க. அவனுங்களா ஏதோ பண்ணிக்கிட்டு அவனுங்களே இது இருந்துக்கிட்டு ஏதோ எல்லா ஜென்ரேஷன்லேயும் அது ஒரு கேப், ஜென்ரேஷன் கேப் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ எங்கள் அப்பா சொன்னதை நான் கேட்க மாட்டேன், நான் சொன்னதை எங்கள் அப்பா கேட்க மாட்டார். நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுட்டு நான் ஏதாவது அவர் எதாவது சொன்னான்னா நான் வந்து உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் அப்படின்ற. ஆமாம் வினோத், ஆனால் என் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ண வேண்டியது நான். ஸோ நான் ஆஸ் அ மதர் இன்லாவாக இருக்கேன், எனக்கு ஒரு 20 வயசு பொண்ணு வந்து நான் இப்படி தான் படுத்துக்கிட்டு ஜாலியாக ரீல் பார்ப்பேன்னா பாரு, சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் இதே மாதிரி. இப்போ எப்படி அங்கே பீட்சா மிச்சம் இருக்குது, வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டானுங்க, மிச்சம் இருக்குது சாப்பிடு, வேணான்னா வேணாம், வேறு மாவு இருக்குது தோசை சுட்டு சாப்பிடு, உனக்கு சுட முடியலையா, உடம்பு சரியில்லையா சொல்லு, நான் சுட்டுத்தரேன், தலைவலிக்கு தான் ஆண்டின்னு சொல்லு, நான் சுட்டுத்தரேன், அவ்வளோதான். என்னால் ஐ கான்ட் டூ எனி திங் மோர் பிகாஸ் தட்ஸ் ஹவு மை ஹவுஸ் இஸ் லைக் தட், ஐ லிவ் லைக் தட் இல்லையா. ஆண்டி வந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு 11 மணிக்கு எழுப்பி அம்மா சாப்பிடுமா அப்படின்னா மேபி அவங்க உள்ளே இருக்கிற பேபிக்காக சொல்கிறாங்களா இருக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால சொல்கிறாங்களா இருக்கும். நார்மல் டேல எதுக்கு அவளை எழுப்பி 11 மணிக்கு சாப்பிட சொல்லணும்? இல்லை, பொண்ணு ஏதோ ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருக்கு, ஏதோ அறிவாளியாக பண்ணது நினச்சி கூட விட்டுருக்கலாம். அவங்க மாமியார் என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு, அவங்களுடைய லெவல் ஆஃப் திங்கிங் நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் இட்ஸ் நாட் ஆன் த. ஆனால் சில பேர் ஜென்ரலாகவே ரொம்ப அன்பானவங்களும் இருப்பாங்களா இருக்கும், அவங்க பையனே அப்படி தான் கேட்பாங்களா இருக்கும். ராசா என்ன ராசா சாப்பிட்றியா, ராசா என்னம்மா சாப்பாடு, உப்புமானோடனே வரமா வெளியே ஓடிடும். அப்படி இருக்கிற பசங்க ரொம்ப அன்பான அம்மாக்களும் இருக்காங்களான்ற. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா நான் 2 கேரக்டரையும் பார்த்துருக்கேன். ரொம்ப அம்மா மிரட்டி காசு கேட்டு அம்மா அந்த பசங்களை நம்பி அப்படியே இன்னசென்ட்டாக இருக்கிற மதங்களையும் பார்த்துருக்கேன். தொடப்பட்ட பிச்சுற மாதிரி அடிப்பின் பொழந்து கட்டுற அம்மாங்களையும் பார்த்து. இல்லை, ஆனால் தனி கொடுத்தனம் போனாங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து தே வில் பி ஏபிள் டு ஃபிகர் இட் அவுட். எனக்கு தெரிஞ்சு அது சம்திங் ஐ திங்க் தே ஷுட் டூ தட். அப்புறமா ஊரில் வந்து இன்னொரு பழைய பழக்கம் இன்னும் என்ன இருக்குன்னா, கல்யாணம் ஆனவுடனே நம்ம குழந்தை பிறந்தோடனே அவங்க அம்மா வீட்டில் போய் ஒரு 5 months இருந்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே வராங்க. ஸோ அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அங்கே போகிறதுனால அந்த பசங்க வந்து ரொம்ப டிபெண்ட் ஆயிடுறாங்க அந்த எல்டர்ஸ் மேலே. யூஎஸை பொறுத்த வரைக்கும், வெளிநாடு பொறுத்த வரைக்கும், நம்ம இங்கே குழந்தை பெக்கிறோன்னா நம்மளுக்கு அம்மா வீட்டுக்கெலாம் போக முடியாது. நம்ம உடனே வீட்டுக்கு வந்து அடுத்த நாள்லேருந்தே டைப்பர் சேஞ்சிங்கில் உடனே வேலையை ஆரம்பிக்கணும். நம்ம வேலை செய்யலைன்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் யூஎஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வெளியூரில் எந்த ஊரில் குழந்தை பெக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ஒரு
உடனடியாக தேர் ஃபோர்ஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எனக்கு தோணுது. மேபி அந்த மாதிரி வீடியோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த கம்பேரிசன் ஊரில் எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நான் ஊருக்கு போனாவே ஐயோ கடைக்கெல்லாம் தனியாக போகாதம்மா நீ எதுக்கு போகிற அப்படின்னு நம்மளையே ப்ரொடெக்ட் தான் பண்ணுவாங்க. அமெரிக்காலேருந்து நான் தனியாக வந்திருப்பேன், ஆனால் அங்கே இருக்கிற அண்ணன் கடைக்கு அனுப்ப மாட்டாங்க. அமெரிக்காலேருந்து அனுப்பலாங்க, வெளிநாடுக்கு போகலாம், வேற ஊர் ஏர்போர்ட்டில் தன்னந்தனியாக என்னன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற லண்டன் ஸ்டோர் போகிறதுக்கு தனியாக நீ ஏன் போகிற, கூட வாட்ச்மேனை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிற. தெரிஞ்ச பையனை கூட நீ லவ் பண்ணக்கூடாது, ஆனால் தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் உடனே போயிடணும். அந்த ரூம்குள்ளே கதவு சாத்தி நாங்களே அனுப்பி போய் படுன்றோம். ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட கூட இப்போ அனுப்பிடுவோம். ஆனால் ஆமாம். ஸோ அதனால் எனக்கு எப்படி தோணுதுன்னா இந்தியாவில் வந்து இன்னும் அந்த பேம்பரிங் என்னதான் வந்து அப்படிலாம் முன்னாடி மாதிரிலாம் இல்லைக்கா, எங்களெல்லாம் யாரும் கவனிக்கலக்காலாம், அதெல்லாம் சும்மா பேச்சு. உங்களுக்குலாம் வந்து 5 மாதத்தில் ஒரு வளகாப்பு, 7 மாதத்தில் ஒரு வளகாப்பு, 9 மாதத்தில் ஒரு வளகாப்பு, அப்புறம் 9 வகையான சாதம் அதெல்லாம் வச்சு கவனிச்சு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் பண்ணி பச்சை உடம்பு மஞ்சள் உடம்புன்னு எல்லாம் கவனிக்கிறது, பத்திய மருந்து கொடுக்கறது, மாம்பழம் சாப்பிடாதா இது சாப்பிடாதா அதை சாப்பிடாதான்னு எல்லாம் அந்த பேம்பரிங்லாம் நல்லா தான் நடக்குது. அதெல்லாம் நடக்காமலாம் இல்லை. இங்கே வேறு வழி கிடையாது நாங்கள் பண்ணணுன்றது. இது நான் வந்து ஒரு வயிற்றுச்சலில் சொல்கிற மாதிரி சவுண்ட் இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது. ஜெனுவினாகவே நான் சொல்கிறேன், இந்தியாவில் வந்து அது ஒரு அட்வான்டேஜ். வயிற்றுச்சல் இல்லையே, எனக்கு 20 வருஷம் ஆச்சுல வேணும். நான் வயிற்றுச்சல் வர முடியாதுல்ல, அந்த பேம்பரிங் எங்க கிடைக்காதுல்ல. சொல்றேன், இப்போ அங்க இருக்கிறவங்க அதை மிஸ் அது ஃபேக்ட் தானேன்ற. அதான் நானும் சொல்றேன். ஆமான்னு தான் சொல்றேன். அது இப்போ சவுண்ட் லைக் ஐயோ அங்க இருக்கிறவங்களுக்குலாம் இருக்கேன்னு உண்மை தானே. அங்க இருக்கே பேம்பரிங் பண்றாங்கல்ல. இப்படி பாருங்க, 11 மணிக்கு ஒருத்தங்க எழுப்பி கொண்டு வந்து ரீல்ஸ் பாருமான்னு சாப்பாடு கொடுத்தா நான் ஏன் வேலைக்கு போவேன்? ஜாலியாக தான் இருப்பேன். ஜென்சியை விடுங்க, நானே அப்படிதான் இருப்பேன். ஜாலியாக படுத்துக்கிட்டு ஆமாம் ஆண்டி கொண்டாங்க, நானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், தலை சுற்றுது, படுத்துருப்பேன். 10 மாதம் படுத்துருப்பேன் ஜாலியாக எதுவும் பண்ணாமல். ஏன்னா அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சனோ தேவைப்படல, ரூல்ஸ் இல்லைல்ல. மேபி அந்த பொண்ணுக்கே நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு தனியாக ஒரு வீட்டில் தனியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா மேபி அதான் சமைக்கணுமா இருக்கும். சமைக்கலாம் அவங்க வீட்டுக்காரன் சொல்லுவாங்க சமைச்சு சொல்லுவாங்க. இப்போ 3 மாதமாக ஆச்சு தவின், 2 மாதம் ஆக போகுது தவின் வீட்டுக்கு வந்து. ஜூன் வந்தானா ஆல்மோஸ்ட் 1.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி பிரேக்லேயும் அப்படி தான். 7 மணிக்கு மேலே நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு அவங்களுக்கே தெரியும். மை கிச்சன் இஸ் க்ளோஸ்ட். அவங்க 2 பேரும் என்ன டின்னர் சாப்பிட்றாங்களா சாப்பிட்லையா, என்ன செய்கிறாங்க செய்யலை, எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க என்ன வேணா. ஆமாம், அவங்க 2 மணிக்கு தூங்குறாங்க 2 பேரும். நான் 2 மணி வரைக்கும் அவங்களுக்காக உட்காந்துருக்க முடியாது. ஸோ உனக்கு வேணும்னா நான் கீழே இங்கே இருக்கேன்னா வந்தேன்னா நான் செய்வேன், அப்படி இல்லைன்னா நான் மேலே போயிட்டேன்னா சாரி என்னால் முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டேன். ஆனால் 16 வயசு பையனுக்கும் அதே எக்ஸ்பெக்டேஷன் தான், 20 வயசு பையனுக்கும் அதே எக்ஸ்பெக்டேஷன் தான், 19 வயசு பையனுக்கும் அதே எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனால் 49 வயசு பையனுக்கு செஞ்சு தருவேன், எப்போ கேட்டாலும் செஞ்சு தருவேன். ஏன்னா அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அது வந்து இட் கம்ஸ் வித் மை கான்ட்ராக்ட் தட் ஐ சைன்ட் அஸ் அ ஒய்ஃப். இந்த பொண்ணுக்கு வந்து she did not sign a contract. Perhaps there was a contract and this girl did not read the contract and they didn't set the expectation before coming into marriage. பரவாயில்ல, நீ எக்ஸாம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நம்ம ஊர்லலாம் உடனே கல்யாணம் பண்ணணும். ஆனால் இப்போ என்ன சொன்னாலும் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அது அந்த பொண்ணுக்கு அந்த டைம் வரும்போது she will learn. Now she can take rest and do whatever she wants, right? குழந்தை வந்த பிறகு again it will be same. She cannot be in the same. Life will change for her. Entire life will change. ஃபிசிக்கலாகவும் சேஞ்ச் ஆகிடும், எமோஷனலியும் சேஞ்ச் ஆகிடும். குழந்தைய டிமாண்டிங்காக இருக்கும். மாமியார் என்ன தான் பண்ணாலும் மாமியார் பால் கொடுக்க முடியாதுல்ல, இவ தானே கொடுத்தாகணும். ஸோ the things will all change. Hopefully she will learn her lessons. இப்போ நான் வந்து நம்ம லட்டு அவங்க வீட்டு வீடியோ பார்ப்பேன் இல்லையா, சௌபி அந்த அவங்களுக்குலாம் சௌபிக்கு குழந்தை பிறந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டே இருக்காங்க. கௌதம் தூக்கி வச்சிருக்காரு, அப்படி இல்லைனா சௌபி, இல்லைனா அவங்க அம்மா, இல்லைனா ராகேஷ், இல்லைனா இவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் அந்த பாடியிலே வச்சுருக்காங்க தூக்கியே. நான் ஒரு வாட்டி யோசிக்கிறேன், ஏன் அங்கே பேசினட் இல்லையா, இது இல்லையா, ஸ்ட்ரோலர் இல்லையா? இந்தியாவில் அது ஒரு, ஏன்னா இந்த ஊரில் வந்து பண்ணாங்கன்னா அவங்க இப்போ பேரண்ட்ஸ் வந்து பண்ணாங்கன்னா அவங்க போயிட்ட பிறகு யாராவது தூக்கிட்டே வச்சுட்டே இருக்க முடியாது நம்மளால். ஆனால் இந்தியாவில் யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது. they will carry, someone else will be always around. Yeah, but carrying a baby every single, எப்பெல்லாம் அது முழிச்சிருக்கோ அப்பெல்லாம் கையிலேயே ஒருத்தவங்க தூக்கி வச்சுருந்தாங்கன்னா
அவங்க வேலையே பார்க்க முடியாதுல்ல வீட்டில். ஒரு அம்மா அப்பா எப்படி இப்போ தனியாக சௌபி போய் ஷி ஹேஸ் டு லிவ் இன் அவர் ஹவுஸ், தரையில் போட்டால் அப்போ யாரோ ஒருத்தர் குழந்தைய பார்த்துக்கணும், ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இல்லை குழந்தை இப்போ தானே அந்த ஏஜில் ஒரு குழந்தை வந்திருக்குல்ல, 1-2 இயர்ஸ்க்கு 1 இயர்க்கு அப்புறம் நார்மலாக ஆகிடுமா இருக்கும். தே ஆல் வில் இனிஷியலாக அதுதான் சொல்ல வரேன். அதாவது சைல்டு வளர்க்குறது வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கேக்கும் இங்கேக்கும். நாம் அங்கே வளர்க்கவே இல்லைனால இப்படி ஒரு கான்செப்டே நம்மளுக்கு இல்லை. நம்ம மைண்ட்லேயே இப்படி ஒரு கான்செப்டே இல்லை. நான் வந்து ஐ ரிமெம்பர் ஒரு இப்படி ஒன்று ஆடுவேன், பவுன்சரில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த நாள்லேருந்தே அது பவுன்சரில் தான் இருக்குது. தலைக்கு ஒரு இதை போட்டு உட்கார வச்சிட்டோம். பவுன்சரில் கழுத்து அடாமல் இருக்கிறதுக்கு ஒரு நெக் பில்லோ, பாபி பில்லோ வந்து படுக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு. இல்லை அந்த பவுன்சர்லேயே அந்த இது. ஸோ இப்போ வினோத் ஆஃபீஸ் போயிடுவார், நான் அந்த பவுன்சரில் போட்டு இங்கே நான் பாத்ரூம் போகிறேன்னா அந்த பாத்ரூம் வாசலில் அந்த பவுன்சரை வச்சுட்டு உள்ளே இருப்பேன். தவின்னு பேசிகிட்டே இருப்பேன். அவங்க 2 பேர் இருப்பாங்க. தவின் இருக்கும் போதும் அதே மாதிரி தான் அங்கேயே தான் இருப்பானுங்க. கொஞ்சம் பெரிய பசங்களானாலும் அந்த சேர்லேயே போட்டு பக்கல் பண்ணி அங்கேயே தான். ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர் லைக் சம்படி டூயிங் திஸ். இல்லை அதுதான் அது ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவில் இருக்குது. சரி, இப்போ இந்த ஆண்டி சாப்பாடு வளர்க்குற ஆண்டி வளர்ப்பாங்க பேபியை, வளர்ப்பாங்க. நிறைய வீட்டில் அது நடக்கும்ன்றோம். ஸோ மேபி அந்த கேர்ளுக்கு வேலைக்கு போக வைக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்குறாங்களோ என்ன. அவங்களுக்கு தான் ஆனால் அரியரே கிளியர் பண்ணலையே, அவங்க எப்படி வேலைக்கு போவாங்க? அவங்க ஏன் வேலைக்கு போகணும்? ஆமாம், வேலைக்கு போக தேவையில்லை. அந்த பாயிண்ட்ல யோசிப்பாங்க. இல்லை அவங்கள ரெஸ்பான்சிபிள் ஆக்கிறதுக்கு அப்போ கூட அதுக்கே நான் வேலைக்கு போகணும்னு யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆண்டி மதுரையில் வந்து இந்த இவங்களை விட்டு நீயே பார்த்துக்குவோம் பேபின்னு சொல்லிட்டு ஜாலியாக அவங்க வேலையை பார்க்க போயிடலாம். ஆனால் அதில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் திங் இருக்குது. என்ன வேலை? இல்லை கான்ட்ரவர்ஷியல் திங்னா இப்போ வந்து ஃபேமிலியாக தனியாக இருக்காங்களா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா அதோட இன்ஃப்ளூயன்ஸு, அதில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸோட மீட் பண்ணுறது நார்மலாக இருக்குது. நம்ம 10 பேரோட சேட் பண்ணுறது. ஸோ அதனால் ஃபேமிலியோடு இருக்கிறது தான் ஜென்ரலாக நல்லது அவங்களுக்கு. அதனால் சில பேர் வந்து ஃபேமிலியோடு இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. What do you mean, Vinod? What are you talking about? அதான் சொன்னேன் கான்ட்ரவர்ஷியல்னு சொன்னால. ஸோ சில வீட்டிலலாம் வந்து ப்ராப்ளம் என்னென்னா லைக் இந்த மாதிரி ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோ ரீல்ஸோ இன்ஸ்டாகிராமு அது மாதிரி இருக்காங்களா ஆக்டிவாக. ஓகே. ஸோ அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் வித் அதர் அவுட் சைட் பீப்புள் நிறைய இருக்கும்ன்றேன். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, அது எந்த மோட்டிவில் ஆகுறாங்க, என்ன பணம் ஃபினான்ஷியலாக நிறைய நடக்குது. ப்ராப்ளம் ரீல் பார்க்காம ரூமில் எதாவது பண்ணக்கூட முடியும். அதை தான் சொல்கிறேன். அது அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், ரீல் பார்க்காம அது நிறைய நடக்குது. அஃபேர் நடக்குது, ஃபினான்ஷியல் லாஸஸ் நடக்குது. ஆன்ட்டி இருக்கும்போது எப்படி அஃபேர் நடக்குது? அதை தான் சொல்கிறேன். ஃபேமிலியோடு இருக்கும்போது கொஞ்சம் ஓகே. அப்போ கூட ரூமில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ரூமில் என்ன அஃபேர் பண்ண முடியும்? என்ன வினோத் பேசுறீங்க? சாட் பண்ணலாம். நான் சொன்னேன்ல அது எக்ஸ்லவர்னா ஓகே, எனக்கு புரியுது. கான்ட்ரோவர்ஷியல் நான் அத சொன்னேன். கான்ட்ரோவர்ஷியல் தான் பேசுங்க. சோ வாட், இவங்க நம்ம ஆடியன்ஸ் தானே, உங்களை பத்தி தான் தெரியுமா எல்லாருக்கும். என்ன வாட் மீன் என்ன பத்தி எல்லாரும் நான் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்டையும் யோசிக்கிறதுனால நான் அதை யோசிக்கிறேன். அந்தக்கு ஒரு போடு இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபேமிலில இருக்கிறது ஓப்பனா சொல்லு. இட்ஸ் ஓகே மக்களே, இல்லப்பா இது ஓப்பனா பேச போறாரு. காது எல்லாரும் மூடிடுங்க. சொல்லுங்க, நீங்க ஓப்பனா சொல்லுங்க. என்ன அந்த பொண்ணு சந்தேகப்பட, அந்த பொண்ணு தப்பா பண்ணுன்றீங்களா? சந்தேகப்படுறதுலாம் இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஒரு கேரக்டர் கிடையாது. இட்ஸ் லைக் அபவுட் மேனிப்புலேஷன். That's what happening in the current social media and society. They are manipulating, someone is manipulating you on every single day on different basis. ஒரு ஆடாக இருக்கட்டும், ஒரு ரீலாக இருக்கட்டும், ஒரு போஸ்டாக இருக்கட்டும், ஒரு மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே they are manipulating in some way. Either financially or like maybe physically, lust, இல்லை manipulation of anything. Politics also. சரி, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டே வந்து whole thing is manipulated by someone for some people. Yeah, it's happening everywhere. அதுதான் சொல்றேன் நான். அது இல்ல அதுதான் அது நடக்கும்போது நம்ம சோ கால்டு ஒரு எஜுகேட்டட் ஜெனரேஷன் சொன்னா கூட அவங்க எல்லாமே வேற விதத்துல வேற இதுல they are falling for the prey for this 10 years ago 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 15 years ago இன்ஸ்டாகிராம்லாம் இல்லாத டைம்லயே அங்கேருந்து இங்கே ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வந்து இங்கே வேற ஒருத்தரோட கனெக்ட் ஆகி தப்பு பண்ணி அந்த மேரேஜை விட்டு வெளியில் போய் இன்னைக்கு வேற மேரேஜ் பண்ணிட்டு வாழ்றவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. கரெக்டா? இது வந்து அது வந்து பர்சனாலிட்டி. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நவ் திங்ஸ் ஆர் ஆன் ஸ்டெராய்டு. அப்போ வந்து எதுவுமே இல்லைப்பா. அது இப்போ வந்து எப்படின்னா, இப்போ எதுவுமே ஒரு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் நான்.
இப்போ வந்து ஓப்பனா சொல்லு. இல்லை ஓப்பனாக சொல்கிறது இல்லைப்பா, ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது வந்து எப்படின்னா உனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆமாம். ஸோ அதில் வந்து முதல்ல வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகே. அதில் யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணுவாங்க, அவங்க பர்பஸாக பண்ணுறது வேறு. இப்போ வந்து அவங்க பர்பஸாக பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மேனிப்புலேஷன் நடக்கும்போது அதில் ஒரு பலிக்காட மாட்டிக்கிற நிறைய பேரும் இருக்காங்கன்றதை நான் சொல்ல வரேன்றேன். ஓகே. ஸோ அந்த இதில் வந்து இப்போ அந்த பையனே ஆர் லைக் இந்த ஃபேமிலியே தேல் ப்ரிஃபர் ரூமில் உட்காந்து படுத்துட்டு ரீல் பார்த்தா கூட வீட்டில் இருக்கட்டும், வேறு தனியாக போய் எங்கேயும் போய் மாட்டிக்கூடாதுன்னு பயப்படுவாங்கன்ற. சரி. அஸ் பொண்ணை பெற்றவங்களா இருக்கலாம், இல்லைனா மாமியாராக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை அந்த பொண்ணே கூட இருக்கலாம். இல்லை இப்போ தனியாக இல்லை இப்போ தனியாக ஒரு பொண்ணு இருக்க வச்சுக்கேன், ஹஸ்பண்ட் வெளியே போனோன்னே வீட்டுக்கு இந்த இதை ரிப்பேர் பண்ண வரேன், இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் வரான்னா யார் என்ன உள்ளே வருவான்னு தெரியாது. ஏன்னா நடக்குது. நம்ம நான் சொல்கிறேன்ல, நம்ம வந்து சம்டைம் வந்து இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சி போயிடும். இந்த விவின்கிட்ட சொல்கிறது தான், இதெல்லாம் பண்ணுவாங்கடானா அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க நம்மளை கேட்குறான்ல, அது மாதிரி. ஆனால் இந்தியாவில் ஒரு நிமிஷமும் ஏதோ ஒன்று விதவிதமாக ஒரு க்ரைம் நடந்துகிட்டே தான் இருக்குது. க்ரைமே இல்லைன்னா நம்ம சொல்லலாம். எவ்ரிடே எவ்ரி ஃபார்மேட் ஒரு விதத்தில் நகை மாத்திர மாதிரி வராங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்கன்றாங்க. வாட்ச்மேனாக வராங்க, கொலை பண்ணுறாங்கன்றாங்க. வேலைக்கு வராங்க, கொலை பண்ணுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. ஸோ யாரை நம்புறது என்னன்னே தெரியாது. ஸோ ஒரு ஃபேமிலியாக இருக்கும் போது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறது ஓரளவு சேஃபாக இருக்கணுன்ற அந்த பட்சத்தில் இந்த ட்ராமாலாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சில டைம்லன்றேன். நான் தனியாக விட்டால் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா, தனியாக விட்டால் நிறைய ப்ராப்ளம்ஸும் இந்த மாதிரி. தனியானா நீ உடனே அனுப்பிட்டு பார்க்காமலே இருக்கக்கூடாதுன்ற. ஹஸ்பண்ட் வேலைக்கு போன பிறகு யார் போய் பார்ப்பா அந்த ஃபேமிலியை? ஒரு குழந்தையோட ஒரு ஒய்ஃப் இருக்குன்னா கூட அந்த ஒய்ஃப் வீட்டிலக்குள்ளே இருந்தால் கூட இது மாதிரி எவனா ஒருத்தன் வந்தானா என்ன பண்ண முடியும் யாராலன்ற? இன்னைக்கு சொசைட்டி அப்படி இருக்குன்றான். ப்ளஸ் நமக்கு நெட்வொர்க் ஃபார்ம் நிறைய பண்ணுறாங்க, அதில் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. அதை நான் சொல்கிறேன். நான் கெட்டது எல்லாரும் கெட்டது நடக்குன்னு நான் சொல்ல. இப்படி டிபெண்டா தானே இருக்க போகிறாங்க. டிபெண்டே நான் சொல்ல. நான் அந்த கேர்ள் டிபெண்டா தானே இருப்பாங்க இந்த ஃபேமிலி மேலனே இல்லைப்பா. நான் சொல்கிறேன் அவங்க வெளியே போக மாட்டாங்கல்ல. வெளியே போனால் ஒர்க்கு போனான்னா எல்லாரும் ஒர்க்கு தான் போகிறாங்க. இல்லைப்பா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, ஜாலியாக அது வெளியவே போகிறது இல்லை, இங்கே தான் இருக்க போகுதுன்னா, இப்போ இந்த குழந்தை பிறந்தோன்னா அந்த ஆண்டியே அந்த குழந்தையும் வளர்த்து கொடுத்துருவாங்க, இவங்களையும் சாப்பாடு கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு போய் டப்பாவில் கொடுப்பாங்க, மதியானம் போய் கொடுப்பாங்க, ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எந்த கிராண்ட் பேரண்ட் பண்ணலாம் நீ சொல்லுங்க இந்தியாவில்? எல்லாரும் தானே பண்ணுற வரைக்கும் நல்லதான் வாங்கிக்க வேண்டியதான் அந்த பொண்ணுன்ற. வேற என்ன பண்ண முடியும்? அவங்க இந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குல்ல. அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற. இப்போ உங்க அம்மா இன்னைக்கு வந்தா கூட மாதுளம் பழம் உனக்கு உரிச்சு தராங்க, எனக்கும் தராங்க, வேற விஷயம் வச்சுக்கோ. ஆனா இப்ப தரும்போது உனக்கு அந்த ஆப்ஷன் வரும்போது why will not you take? you say அம்மா வேணாம் எனக்கு நீங்க உரிச்சு தர, நானே உரிச்சுக்கிறேன்னு எத்தனை வாட்டி சொல்லுவோன்றான். ஒருத்தங்க பண்ணும் போது ஏன் பண்ணாதீங்க நானே பண்ணிக்கிறேன்னு எத்தனை வாட்டி சொல்லுவோன்றேன். ஆமாம், அக்செப்ட் பண்ணிட்டா பேரண்ட்ஸ் பேம்பரிங் பண்ணுறதை வாங்கிப்பாங்கன்றேன். until otherwise they will go and complain and then they hear back and say அப்புறம் சண்டை வந்து அது வேறு அது வரும். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்குது. they have to learn a lot. அந்த டைம் வரும்போது she will learn she will face all the problems, life problems. ஆனால் அந்த இடத்துல தான் I want to differ. சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம எந்த கிராண்ட் பேரண்ட்டையுமே எதையுமே பண்ண விடலை. நம்ம என்ன சொல்லுவோம்? பண்ணாதீங்க, அவங்களே சாப்பிட்டோம், பாடி ஹீட் வந்து அவங்களுக்கு பழகிரும், பக்கத்துல வச்சு விளையாடுங்க. அதுதான் சொல்றேன், இந்த ஊருடைய லைஃப் ஸ்டைல் வேற, நம்ம ஊருடைய லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குல்ல. கொஞ்சம் பேர் மேபி இல்ல அது வந்து தப்பா எடுத்துப்பாங்களோ இந்தியால சொன்னா. தொடாதீங்கன்னா இந்தியால அது மாதிரி சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒருத்தவங்க வீட்டுக்கு வருதே பேரண்ட்ஸ் வருவாங்க, நினச்சா மாமா வருவார், அவங்க ஒரு சொந்தக்கார வருவாங்க, நான் இங்கே வந்தம்மா சும்மா ஒன்று பார்க்க வந்தேன் அப்படின்னு வருவாங்க. அவங்கள நீ ஸ்டாப்பே பண்ண முடியாதுன்ற. இந்தியாவில் அப்படி ஒரு பாலிசி நீ அவ்வளோ இதுவாக வைக்க முடியாதுன்ற. இப்போ கொஞ்சம் மாறிச்சுன்னு மேபி சில பேர் கமெண்ட் பண்ணலாம், இப்போல்லாம் கொஞ்சம் மாறிச்சுன்னு. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் வந்துட்டாங்க, கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லை. நான் இந்தியா போனேன்ல, ஸ்டில் வருவாங்க. நம்ம போனோம்ல, எல்லாரும் தான் வந்து எல்லா டைமும் வராங்க. டிங் டாங் டிங் டாங் டிங் டாங். அதுதான் சொல்றேன் அந்த ஒரு கான்செப்ட் நம்ம ஊர்ல எப்ப பார்த்தாலும் டிங் டாங் தான் அடிச்சிட்டு. இல்ல அதுல நல்லதும் இருக்கு கெட்டது. அதான் சொல்றேன், எல்லாத்துலயுமே நம்ம ஊர்ல ஒரு நல்லது இருக்கு, ஒரு கெட்டது இருக்கு. நம்ம வந்து நல்லதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த கெட்டதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். தவிர ரெண்டுமே ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆனா ஒரு ஜென்ஸி வந்து இண்டிபெண்டா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கம்ப்ளீட்டா அவங்கள அலூஃபா கட் பண்ணி விட்டா மட்டும்தான் நீங்க அவங்க கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஐ மீன், நான் உங்களை வீட்டை விட்டு துரத்துங்கன்னு நான் சொல்லலை, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அவங்க. ஆனால் அவங்களுடைய மொத்த பொறுப்பையும் இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரீங்கன்னா அந்த ஸ்கூட்டியில் போடுற பெட்ரோலை அவங்க சம்பாதிக்கணும்.
அவங்க ஃபோன் பில்லை அவங்க கட்டிக்கணும், டாப் அப் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணிக்கணும், அவங்க துணி வாங்கணும்னா அவங்க நீங்கள் பிறந்த நாளைக்கு வாங்கி தரது வேற. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் ஸ்டார் பாக்ஸில் $500 காஃபி, $500 காஃபி குடிக்கிறாங்கன்னா அது அவங்க சம்பாதிக்கணும், அவங்க ஒரு வழி கண்டுபிடிக்கணும். எல்லாத்துலேயும் பாய் ஃப்ரெண்டை கொடுத்துட சொல்லுவாங்க சில பேர். பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்களே பண்ணுறாங்களோ அப்படின்னா பண்ணிடணும். யார் அதான் வினோத், அது அவங்க சாமர்த்தியம்ன்ற. அதை நான் சொல்ல ஒத்துக்கிறேன். நான் சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ பேர் என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்கல்ல. எல்லா ஜென்ஸியும் சம்பாதிக்கிறாங்க, எல்லா யங் மில்லினியல்ஸும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நியூ ஃபவுண்ட் ஃப்ரீடம் இருக்குன்றதை தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதில் மோர் ஹெல்த்தி திங்ஸ் தேன் பேட் திங்ஸ் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது ஒருத்தரை தனியாக, அதாவது நம்ம ஊரில் இப்போ தான் தனியாக பிள்ளைங்க வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போகிற கல்ச்சரே இப்போ தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி இருக்கும், வேலைக்கு மட்டும் போவோம், வீட்டுக்கு வந்துடுவோம், கல்யாணம் பண்ண அப்புறம் வீட்டிலே இருந்துருவோம், பக்கத்துலேயே இருந்துருவோம், வாட் எவர். இங்கே அப்படி கிடையாது. இங்கே எல்லாருமே அந்த வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி ஒரு ரூம் எடுத்து தங்கி அவங்களே எல்லாம் பண்ணி மீடியாவில் வாட் எவர். ஆனால் அகெயின் நீங்களும் நானும் பார்க்குறது ஒன்லி மீடியாவில் பார்க்குறது தான், இந்த ஃபோனில் பார்க்குறது தானே இல்லையா? நீ போய் இந்தியாவில் உட்காந்து வாழலல்ல, அங்கே இருக்கிற ஒரு ஜென்சி ஃபேமிலியில் நம்ம போய் பார்க்கலல்ல எப்படி இருக்குன்னு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்க வீட்டில் போய் பார்க்கலல்ல இது என்ன பண்ணுறாங்கன்னு. நீங்கள் உங்களோட சர்க்கிள் இருக்கிற ஜென்சி பசங்கள்லாம் மில்லினியல்ஸ்லாம் இருக்காங்களா, உங்கள் கசின்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் பொறுப்பாக தானே இருக்காங்க. அவங்களாம் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களே தானே இருக்காங்க. அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிறாங்க, தனியும் பார்த்துக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கிறாங்க. ஒன்றா இருந்தாலும் அப்படி தான் இருக்காங்க, தனியாக இருந்தாலும் அப்படி தானே இருக்காங்க இல்லையா? இல்லை தெரியல. ஏன்னா அகெயின் ஆனால் ஒரு ஃபேமிலி செட்டப்பில் ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க, எல்லாருக்குமே 2 ஃபேஸ் இருக்கும், ரைட்? ஒரு ஃபேமிலி செட்டப்பில் ஒருத்தங்க இருப்பாங்க, அவுட் சைட் த ஃபேமிலி செட்டப்பில் எப்படி இருப்பாங்கன்னு இருக்கும்ல. ஸோ அதை பொறுத்து தான் அது எவ்வளோ. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த 20 வயசில் இருக்கிறவங்க தான் இப்படி அரியர் வச்சுட்டு இரஸ்பான்சிபிளாக இருக்கணும்லாம் கிடையாது. 30 வயசில் இருக்கிறவங்களும் அரியர் வச்சுட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்க இருக்காங்க, 35 வயசில் இருக்கிறவங்களும் இரஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்க இருக்காங்க, 50 ரிட்டையர் ஆகிறவங்க கூட வீட்டிலே குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிற மென்னும் இருக்காங்க, ப்ளஸ் விமனும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. உமன்றது பை டிஃபால்ட்டாக சொல்கிறீங்கனால நான் மென்னையும் நான் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். நிறைய வீட்டில் வேலைக்கே போகாமல் ஒய்ஃப் போய் வேலைக்கு பண்ணிட்டு வரோம், இவன் குடிச்சிட்டு மட்டும் இருக்கிற மென்னும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மில்லேனியல்ஸில் நிறைய பேர் வீட்டில் உட்காந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காம அம்மா அப்பாவோடையே இருந்துக்கிட்டு அப்பப்போ அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இது ஒரு சாக்கா வச்சுட்டு நான் வீட்டிலே இருக்கேன்னு வீட்டிலேயே இருக்கிறவங்களும் இருக்காங்க. வேலைக்கு போகிறாங்க வராங்க, ஆனால் நைட்டு உட்காந்து இப்படி அழுக்கு பனியனை போட்டுக்கிட்டு பேண்ட்டை போட்டுக்கிட்டு இப்படி, கேர்ள்ஸ்னால் ஒரு நைட்டியை போட்டுட்டு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு செட்டப் மக்கள் இருக்காங்க. அதுக்கு ஒரு குரூப் இருக்குது, ஒரு ரீல் போடுற குரூப்பு. வந்தோடனே ஏபிசி ஜூஸ் போட்டு காலையில் குடிச்சிட்டு அப்புறம் மத்தியானம் போய் சைக்கிள் ஏதோ ஒரு இந்த சைக்கிள் 30,000க்கு ஒரு சைக்கிளை வாங்கி அதை ஓட்டிகிட்டு போய் அதுக்கு ஒரு கிளப் ஜாயின் பண்ணி அங்கே போய் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் அட்டி போடுறேன் அப்படின்னு ஏதோ அட்டி போட்டுக்கிட்டு அப்புறம் மொட்டை மாடியில் போய் ஏஆர் ரஹ்மான் இளையராஜா பாட்டு பாடிட்டு காஃபி குடிக்கிறேன் அப்படி ஏதோ ஒரு. அதாவது ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, hundreds of people, random people gathered somewhere and they're all bloody singing songs. சிங்கலாம் அது ஒரு ஃபன்னு. அப்புறம் இவன் மட்டும் என் வேலைக்கு போனோம், நான் ஃபன்னாக வீட்டில் உட்காந்து ரீல் பார்ப்பேன் while I'm making your baby. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இது அது அவங்க சொல்கிற பாயிண்ட் எனக்கு அவங்க ஒரு எனக்கு என்னமோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் தெரியுது. இல்லை அதுதான் சொல்கிறேன். அது பார்க்குற அது பார்க்குற விதத்தில் தான் இருக்குது நம்ம. ஏன்னா இப்போ இன்னைக்கு நான் பார்க்குறேன், நான் ஒரு ரீலை ஓப்பன் பண்ணாவே இவ்வளோ பிஸியாக இருக்கிறோமா, இப்போ நான் ஒர்க் பண்ண டைமே இல்லாத டைமில் கூட தப்பி தவறி நான் ஏதாவது ஒரு ரீலை ஏதாவது ஓப்பன் பண்ணால் கூட நம்மளை அறியாமல் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் சம்டைம் ½ hour 1 hour கூட போயிடுது. நம்ம அப்படியே மறந்துட்டு நம்மளை தாண்டி உள்ள இழுத்துக்குது. கூட பேசுறதே இல்லை வினோத். இதே டைலாக்ல நீ எல்லா வீட்டும் நான் உட்காந்து ரீல பாக்குறேன். நான் காலையில இருந்து எவ்வளவு நேரம் பேசுறேன், நீ இப்பதானே பேசுற. உண்மையை சொல்லு. நான் வர்க் பண்ண நான் இன்ஸ்டாகிராம் எந்த ரீலும் ஓபனே பண்ணல. நீ காலையில இருந்து கேமரா கட் பண்ணனும் ஓடிடுவாரு. லஞ்ச் நம்ம சேர்ந்து சாப்பிட்டோம். நான் லஞ்ச் எவ்ரிடே சைந்தவியோட சாப்பிட்டேன். பேசவே இல்ல, கால்லே இருந்தாரு. கால்லலாம் இல்ல, நான் திட்டினா இல்லையா, இப்ப கூட ஒரு 5 நிமிஷம் தர மாட்டாங்களான்னு. ஓகே இல்ல, கால் ரெஸ்பாண்ட் ஒரு மெசேஜ் வந்து நான் ரிப்ளை பண்ணேன், அது வேலைய பார்த்தேன். I am not the priority. Somebody else is the priority. When I'm working, yes. So for the girl, she's doing this in her room. Then when husband comes, she'll come out maybe. இல்ல மேபி அந்த நான் யோசிக்கிறேன் வேற என்ன. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து டிவி யாரும் பார்க்கறது இல்ல. டிவி பக்கத்து மோஸ்ட்லி குறைஞ்சிச்சு. எல்லாமே ஃபோன்ல தான் பார்க்கறாங்க. இல்ல எல்லாம் முதல்ல அளவுக்கு அந்த கன்சப்ஷன் இல்லப்பா. எனக்கு பார்க்குறாங்க, ஆனால் அந்த கன்சப்ஷன் குறைஞ்சி எல்லாம் ஃபோன்லேயே பார்த்துடுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸை கூட ஃபோனில் பார்த்துடுறாங்க.
அதுதான் நான் சொல்கிறேன். நான் இட்ஸ் ஓகே. அதுதான் எல்லாமே இன்னைக்கு ஃபோனில் வந்ததுனால அந்த பொண்ணு என்ன பார்க்கணும் இல்லை, அந்த பொண்ணு ப்ரொடக்டிவாக யூடியூப்பில் ஏதாவது ஹவு டு மேக் கூட ஏதாவது பார்த்துருக்கலாம், ரெசிபி காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம வீட்டில எல்லாம் டிவி ஆன் ஆயிரும். ராத்திரி சித்தி சீரியல் முடிகிற வரைக்கும் ஓடுமா ஓடாது? வளர்ந்து ஓடுமா? அப்போ மாமா அதே தானே பண்ணாங்க, ஆன்ட்டியும் அதே தானே பண்ணாங்க, பாட்டி அதே தான் பண்ணாங்க. அப்ப மாம் அண்ட் டாடி பெரிய டிவில பண்ணாங்க, பொண்ணு வந்து சின்ன டிவில பண்ணுது. மாம் டாடி கிச்சன்ல உட்காந்து காய்கறி வெட்டிட்டு பண்ணாங்க, அந்த பொண்ணு வந்து பெட்ல படுத்துட்டு இருக்கு. அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். ஏன்னா அது பிரெக்னன்ட்னால இல்ல, அதான் சொல்றேன். இவென்ச்சுவலி அது ரொம்ப அதான் சொல்றேன்ப்பா, லைஃப் வந்து இன்னும் அந்த பொண்ணு லேர்ன் பண்ணல. ஏன்னா ஷீ இஸ் ஜஸ்ட் 20. மேபி அது குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வளர்க்க ஷீ வில் லேர்ன் ஹர் லெசன்ஸ். மேபி ஸ்கூலுக்கு போய் ட்ராப் பண்ண, பிக்கப் பண்ண, சாப்பாடு பண்ணணும். வந்தானுங்களா 2 பேர் வந்தானுங்களா, எப்படா சம்பாதிக்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆர் யூ கோயிங் டு மேக் மணி சூன்? யா, ஆஃப்டர் ஐ கெட் மை லைசன்ஸ். வென் வில் யூ கெட் தட்? ஓ, ஆஃப்டர் ஐ டேக் த ரிட்டன் டெஸ்ட். இன்னொருத்தன், ஐ காட் மை பர்மிட். சரி, நல்ல நாள் வெயிட் பண்ணுறியா? இல்லை, ஐ ஹேவ் டு டூ இட். ஸோ அவங்க நினைக்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை ஸ்டெப்பு பண்ணாதான் பணம் சம்பாதிக்க முடியும்னு. இந்த ஸ்டெப்பெல்லாம் தேவையே இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்குன்றதே. நான் தவின் சொல்லுவேன், டே நான் சொல்கிறத கேளுங்கடா, நான் இப்போ நான் 1000 ரூபாய் தரேன்டா ஒரு மாதத்துக்குன்னு. நோ, ஐ வில் நாட் டூ இட். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா, எடிட் எதாவது பண்ணுங்கடா, நான் காசு நான் 1000 ரூபாய் தரேன் ஒத்துக்க மாட்டானுங்க. உடனே சொல்கிறான், 2 பேரும் சொல்கிறாங்க, யூ டோன்ட் ஹாவ் டு பை அஸ் ஃபுட், யூ டோன்ட் ஹாவ் டு டூ தட், யூ டோன்ட் ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் திஸ். ஆனால் வெளியே போகிறேன்டா என்ன வேணும்னு உடனே அங்கேருந்து எதாவது வாங்கிட்டு வந்துருக்கேன். இல்லைனா மட்டும் வாங்கி. அதான் அவ்வளோதான். இப்போ நேற்றுக்கு அவன் ஷ்ரிம்ப் அவன் தம்பிக்கு வாங்கிட்டு வந்தானா, அவன் சாப்பிட்டதில் 3வது ரவுண்டில் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கான். அன்லிமிட்டெட்ல. அவனா வந்து நான் தான் யோசிச்சேன், இவனா அவனுக்கு ஷ்ரிம்ப் வாங்கிட்டு வரான் எப்படி இருக்கும். இல்லை நான் கேட்டேன், இல்லை நான் மிச்சத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லை நான் ஆர்டர் ஃப்ரெஷ் ரவுண்ட் ஐ ஆர்டர் அண்ட் காட் இட். ஓகே, அது வரைக்கும் மிச்சத்தை எடுத்துட்டு வரோம். கொஞ்சம் ப்ரையாரிட்டி இப்போ நம்ம சொல்லி புதுசு எடுத்துட்டு வரோம். இப்போ அவங்க ப்ரையாரிட்டி வேற இருக்குல்ல. அப்போ அந்த 20 இருக்கிற கேர்ளுக்கு அந்த ஆண்டிக்கு நாளைக்கு உடம்பு முடியாமல் ஆனாங்கன்னா, அந்த மதர் இன் லாக்கு இப்போ அவங்களுக்கு ப்ராப்ளம் என் வயசு இருக்கும். நாளைக்கு நான் என்ன மாதிரி ஒருத்தவங்க படுத்தாங்கன்னா அந்த கேர்ள் வந்து எனக்காக உட்காந்து சமைச்சு தருமான்றது ஐ காண்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் ஹர். நானா விரும்பி போய் செய்கிறேன் இதை, நானா விரும்பி போய் செஞ்சுட்டு ஜென்சி வந்து மனசை மாறிக்கணும்னா முடியாது. ஆனால் அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்ன மாதிரி தான், ஆல்தோ ஆல் ஜோக்ஸ் அபார்ட் அண்ட் எவ்ரி திங், நம்ம வீட்டில் ஒரு சர்டன் ஹவுஸ் ரூல்ஸ் இருக்குது. அந்த ஹவுஸ் ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணலைன்னா தென் யூ வில் பி இன் ட்ரபிள். இது வரைக்கும் எனக்கும் தெரியாது அந்த கான்சிக்வன்ஸ் என்னன்னு. ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த லெவலுக்கு விட்டது கிடையாது. அதுக்கு முன்னாடியே அந்த வேலை முடிஞ்சிருன்றதுனால அந்த கான்சிக்வன்ஸ் பக்கம் நான் போகல. ஆனால் அந்த கான்சிக்வன்ஸுக்கு வரக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து ஒரு டீனேஜராக இருக்கும் போதுலேருந்தே இந்த எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அது செட் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். இப்போ சில வீடுகளில் நான் பார்க்குறேன், கிட்ஸ் தான் வந்து ட்ராஷ் எடுத்து வெளியே வைக்கிறாங்க எல்லா வாரம். சோர்ஸ் இந்த ஊரில் ஒரு கான்செப்ட். ஆமாம், இந்த ஊரில் எல்லா நம்ம இந்தியன் ஃபேமிலியில் கொஞ்சம் பண்ண மாட்டோம். ஆனால் நான் இந்தியன் ஃபேமிலியில் ரியலாகவே நம்ம இந்தியன் ஃபேமிலியில் ஜென்ரலாக பண்ண மாட்டோம்னா நம்ம கேட்க மாட்டோம். எக்ஸ்பெக்டேஷன் பேசிக் செட் பண்ண மாட்டோம். அதுதான் உண்மை. நான் கொடுக்குற வேலையை நான் வாங்கிடுவேன். இல்லை நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நம்ம குடும்பம்னு நான் சொல்லலை, ஜென்ரலாக நம்ம. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இப்போ அதுதான் சொல்ல வரேன். இப்போ என்னோட கிச்சனில் இப்போ வராங்க, கெச்சப் எடுக்கிறாங்க, சாஸ் எடுக்கிறாங்கன்னா, இப்போ கூட நான் சொன்னேன், அங்கே வெளியே உட்காந்துருக்க சாஸ் தூக்கி போட்டுருவா அப்படின்னு. உடனே ஓடி போய் எடுத்து வச்சிட்டோம். சாரி ஐ ஃபர்காட் அப்படின்னா நானே தூக்கி போட்டுருவான்னு கேட்குறேன்ல. நான் எனக்கு கல் நெஞ்ச காரியாக தான் நான் கேட்கணும். ஒரு பிள்ளைகிட்ட போய் நம்ம இதை கேட்குறோமேன்னு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது அங்கே நான் இன்னைக்கு விட்டேன்னா நாளைக்கு அங்கேயே தானே உட்காந்துருக்கு. இப்போ நான் கேட்டேன், போகும்போது கேட்டேன், இந்த பீட்சா 2 பேர் சாப்பிட போறீங்களா இல்லை எடுத்து உள்ள வச்சிடணுமா? இல்லை நாங்கள் டின்னருக்கு இதே சாப்பிட்டு. நம்ம நான் இந்தியன்ஸ் நம்ம நிறைய பேசுகிறோம்ல, அவங்கள தப்பான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய சொல்கிறோம். ஓ இது சரியில்லை அது சரி. ஆனால் அவங்க நிறைய விஷயம் நல்லதாக பண்ணுறாங்க. இந்த ஊரில் குழந்தை வளரும் போதுலேருந்தே சோர் பண்ணோம். லைக் எல்லா சோர்னா வீட்டு வேலைகள் தான். பேசிக்கலி ட்ராஷ் போடுறது வந்து, லான் மூவ் பண்ணுறது வந்து, லைக் ஏதாவது வாங்கணும் இல்லை எதாவது பண்ணோன்னா வீட்டு க்ளீன் பண்ணணும், தொடக்கணும், க்ளீனப் பண்ணணும், மந்த்லி ஒரு வாட்டி. அது மாதிரி என்ன வேலை தான், காரை துடைக்கிறது கூட பண்ண வைப்பாங்க. ஸோ இது மாதிரி எல்லா வேலைகளும் ஸ்கெடியூல் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய உலகமே இருக்குது. அது உள்ளே போனோன்னா ஹெச்சியில் போய் பார்த்தா தெரியும் மக்களுக்கு. இது மாதிரி சேல் பண்ணுறதே வந்து சோருக்கு அந்த அது பண்ணுறதுக்கான நேம் பிளேட்டு இது பண்ணுறது, அது தனித்தனி டீட்டெயில்ஸு, அது லேபிள்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கான விஷயங்களுக்கு. ஸோ அது மாதிரி குழந்தைலேருந்து இந்த ஊரில் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை வளரும் போது அதே மாதிரி காலேஜ் போகும்போது கூட இந்த வீட்டில் எல்லா பேரண்ட்ஸும் வந்து காசு ₹1 கொடுக்க போகிறது இல்லை. அவங்க அந்த பையனே ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி நிறைய வீட்டில் ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு கிடைக்கனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. இப்போ தவின் வந்து வீட்டில் இருக்கும்போது எனக்கு என்னன்னு தானோன்னு இருப்பான். அப்புறம் காலேஜ் போனோன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன்,
எழுந்திரிச்சோன்னா மேக் யூர் பெட், ஹேங் யூர் டவல், குளிச்சப்புறம் ஹேங் யூர் டவல், அப்புறம் உன்னோட திங்ஸ் எடுத்து ஒரு கார்னரில் வை. இப்படி சொல்லி சோஃபார் நான் நினைக்கிறத விட அவன் இன்னும் பெட்டராக அவன் லைஃப் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கான் காலேஜில் நான் பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு வாட்டியும் கேட்பேன், தேர்ஸ்டே வந்து லாண்ட்ரி போட்டியா அப்படின்னு கேட்பேன். யா ஐ எம் கோயிங் டு டூ இட் அப்படின்வான். அப்புறம் இப்போல்லாம் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனே பண்ணிடுறான். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நான் சொல்லும்போது அவன் பண்ணானா அப்படின்னு நான் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் அவனே பண்ணிடுறான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ட்ரஸ்ட் மீ, ஒரு நாள் கூட நான் அவனோட லாண்ட்ரியை வந்து அங்கே காலேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு மடித்து கிடிச்சு இதெல்லாம் பண்ணி ஐவ் நெவர் டன் தட். ஐ வில் நெவர் டூ தட் டூ. எங்கேயுமே மடித்து வைக்கிறது நான் அவங்க ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வச்சுருவேன். நீ எடுத்து வைக்காமல் போ. நீ வருஷத்தில் ஒரு வாட்டி ஆர்கனைஸ் பண்ணால் கூட பண்ணிக்காது, உன் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. ஐ டோன்ட் டூ தட். பிகாஸ் நம்ம அப்படி விட்டால் மட்டும்தான் நடக்கும். இப்போ இந்த மதர்ன்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சமையல் செய்யாமல் செஞ்சு வச்சுட்டோம்னா நீ எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணு 11 o'clock வந்து சாப்பிடுமா இருக்கும். இல்லை, அது அவங்களுக்கு ப்ராப்ளமாகவே இப்போதைக்கு தெரியாதுப்பா. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, நீ சொல்கிறது தான், உனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நீ என்ன பண்ணுவேன், சாப்பிட்டியா இந்த சாப்பிடுன்னு சொல்லுவோம். சில வீட்டில் பொண்ணை கூட அடிப்பாங்க, எரும மாட்டே என்ன படுத்துட்டு இருக்கு இன்னும் பெட்டில், இதுவாங்க மாமா வந்து பண்ண போகிறாரு வாக்கி வெளியவான்னு சொல்லுவாங்களா இருக்குன்ற அதுவும் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் நான் பேசுகிறேன். ஒரு சில வீட்டெல்லாம் அம்மாங்களே திட்டுவாங்க பயங்கரமாக பொண்ணுங்க, உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு பட்ரோட் பாவி வெளியே வந்துட்டான்னு சொல்கிறேன். ஆனால் சில வீட்டிலலாம் வந்து அம்மாங்களே திட்டுவாங்க நல்லா. ஆனால் சில வீட்டில் வந்து பேம்பர் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி அம்மாங்க திட்டுவாங்க. ஆனால் மருமகளை திட்டும் போது மருமகளை திட்ட வர முடியாது, திட்டினா வேறு மாதிரி ப்ராப்ளம் ஆகிடும்ன்ற. பசங்க பாருங்க அம்மா என்னை திட்டுறான்னு சொல்லி வேறு மாதிரி சண்டை வந்துடும்ன்ற. அப்போ அம்மாவுக்கும் பையனுக்கு சண்டை வந்துடுவாங்கன்ற. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பிஹேவ் பண்ணுவாங்க பையன் அந்த பொண்ணு மாமியாரும் போது. ஆனால் ஒரு பொண்ணாக இருக்கும் போது அம்மா திட்டுறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். ஒன்று எவன் வீட்டில் கல்யாணம் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன தான் திட்டுவாங்கன்னு அம்மாங்கள் சொல்லியும் நான் நிறைய இதில் கேள்விப்பட்டேன். மதர்-இன்-லா வீட்டில் இன்ஃபேக்ட் வெல் பிஹேவ்டாக இருப்பாங்க. அம்மா வீட்டில் வந்து இன்னும் ஓவராக சோம்பேறியாக இருப்பாங்க நிறைய பேர். அதுவும் இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவங்க அம்மா ஜெனியனாகவே அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. அவங்க பொண்ணு பாவன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப யங்கு. 20 வயசுன்றது எனக்கு தவின், நீ சொல்கிறது எனக்கு புரியுது. தவின் வயசு தான் அந்த பொண்ணுக்கு. தவினுக்கு அப்படி தான் இருக்கான். டே என்னடா குளிச்சேனா இல்லை எதாவது குளிப்பேன் அப்புறமான்றான். 2 மணி 3 மணிக்கு கேம் விளாடுவான். நம்ம அந்த வயசு தானே நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ஒரு வயசு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், தூங்குலாம் சொன்னால் ஃபோர்ஸ் பண்ணலாம். இப்போ அவன் படித்தா அவன் காலேஜ் போயிட்டான், இனிமேல் அவன்கிட்ட என்ன சொல்லி முடிக்கவே போகிறான். அதான் சொல்கிறேன். அதனால ஏன் நம்ம ப்ராப்ளம் கிடையாது, இனிமேல் அவன் ப்ராப்ளம் தான். அவன் தூங்குறான் எழுந்திரிக்கிறான்றது அவன். அது மாதிரி இந்த பொண்ணும் அந்த ஆனால் வேலைக்கு போகாமல் இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக கேட்பேன்ல, வேலை பண்ணாமல் இருக்காங்கன்னா நான் கேட்பேன்ல. இல்லை, கல்யாணம் ஆன பிறகு மாமியார் அவன் ஒய்ஃப் தான் கேட்பான்றேன். வேலைக்கு போகாமல் மற்ற கல்யாணமே பண்ணக்கூடாது ஸ்டஃபா. ஆனால் இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் இருக்குன்னா தப்பு கிடையாது. இப்போ நான் பொண்ணு வேலைக்கு போன அவசியம் கிடையாது. எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க 20 வயசுல? 21 தான் லீகல் ஏஜ் இருக்கலாம், இல்லை சொந்த மாமியா பொண்ணா இருக்கலாம். நம்ம ஊர்ல லீகல் ஏஜ் 20 இல்லையா? 21 தானே? 18 தான் திருமணக்கு. இல்லைப்பா, அது அஃபிஷியலி லீகலி மேஜர் இஸ் 18, அவ்வளோதான். 21ன்றது பொண்ணு கல்யாண வயசு 21ன்றது அது வந்து ஆட்டோல எழுதுறது. அது ஆட்டோல எழுதுற வார்த்தை, அவ்வளோதான். லீகலி 18 தான். 17 தான் மேஜர். 18 மேஜர். அதுக்கு மேலேனா போக்சோ சட்டம் பாஞ்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். குழந்தை இதுவாகிடும் அப்புறம் 18 பிலோ 18 இருந்ததுன்னா. அதனால எனிதிங் ஆஃப்டர் 18 இஸ் மேஜர். ஸோ யூஆர் ரைட்ஸ் டு டூ. அன்ஃபார்ச்சுனேட்லி அது அமெரிக்காவில் 13 நடக்கும். நீ அங்கே யூஎஸ் தமிழ்நாட்டை சொல்கிறோம். ஆனால் இங்கே 17 வயசுல நீ அப்பா ஆகிட்டானா இங்கே இருக்கிற அப்பா அம்மாக்கள் போய் ஓடி போய்ட்டுருவாங்க. யாரும் உட்காந்து சமைச்சு கிமிச்சு சாப்பிட்டு இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. போயிட்டே இரு தம்பி, கிளம்பு தம்பி அப்படின்றவாங்க. இப்போ வந்து நம்ம பசங்க ஏதோ கொஞ்சம் ஐ டோன்ட் நோ இந்தியன் ஃபேமிலிஸில் எப்படி இருக்க போகுது ஃபியூச்சரில். ஆனால் அவங்க என்ன தமிழான்னு ஏதோ சொன்னாங்க, என்ன மெட்றது தமிழா ஷோவில் அப்படி ஏதோ வந்திருக்குமா இருக்கும். நான் பார்க்கலையே அந்த ஷோ. ஆமாம், நான் பார்க்கவே மாட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இல்லை, நானும் பார்த்துருக்கேன். ஐ மீன் நமக்கெல்லாம் கன்சம்ஷன் வந்து இந்தியன் சேனல் எல்லாமே ஏதோ வீடியோ ரீலில் வந்தால் தான், இல்லை ஏதோ யூடியூப்பில் வந்தால், ஃபேஸ்புக்கில் டைம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் வந்தால் தான். இப்போ நம்ம நானும் இந்த மாதிரி படத்தை டைம் என்னைக்கு வரும் தெரியலையே. அதுக்கே என்ன திட்டுற சைந்தவி ஒரு மாதிரி ஏஞ்சிட்டு சைந்தவி சாப்பிட்லான்னு ஏன் சாப்பிடல தூங்க கொஞ்ச நேரம் கூட அடிப்பாவி. அதுவும் லீவில் இந்த மந்த் சம்மர் வெக்கேஷனில் எனக்கு லீவே கிடையாது. நோ லீவ் ஃபார் மீ. எவ்ரி டே ஐ ஸ்டில் ஹேவ் டு குக். மை காட், வெக்கேஷனில் ஐம் நாட் குக்கிங். ஐம் நாட் மேக்கிங் உப்மா, பொங்கல் அண்ட் ஆல். தோசை மிக்ஸ் எடுத்து வந்து சுடுன்னு சொன்னாங்கன்னா பார்த்து சுட்டுட்டு இருக்காங்களே ஆர்த்தி,
சைனால எதுக்கு வந்தோனே தெரியாம சமையல் ஃபுல் டைம் சமையல்காரராகவே மாறிட்டாங்க ஆர்த்தி. எம்மி டம்மி ஆர்த்தியை பார்க்கறதே சைனா காட்டுவாங்கன்னு. அவங்க என்னடான்னா சில்லி சாஸ் போட்டு புளியோதரை மிக்ஸ் பண்ண சைந்தவின்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆர்த்தி அமெரிக்கா சைனா காட்டுங்க ஆர்த்தி. ஆனால் எனக்கு அவங்களோட சேனல் ரொம்ப பிடிக்கும். I follow Yummy Tummy Aarti. For people who don't know who I watch her. I like her a lot. I like her family. So anyways, coming back to the topic, 20sல இருக்கிற பாப்பாவை மம்மி ஆகட்டும் தானா பொறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் மண்டை பிச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெச்சூரிட்டி வந்துடும். ஆனால் ஒரு பர்சனாலிட்டி மாறுறது வந்து கஷ்டம். அது சில பேரோட வாழ்க்கை தான் சொல்லி தரோன்றது. டைம் வில் டீச்சர் லெசன் இஃப் ஷீ இஸ் ரியலி நீட்ஸ் டு சேஞ்ச். ஆனால் இதில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா வாட் இஸ் ஐ டோன்ட் நோ எனி டிஃப்ரென்ஸ்ன்னு. அவங்க மாமியாருக்கு பதிலாக மாமியார் சமைச்சு தராங்க அப்படி இருக்குது. அந்த பொண்ணை ரெஸ்ட்டு ஜாலியாக. சரி, ஒரு வேறு சினாரியோ சொல்கிறேன். சில பேர் வீட்டிலலாம் பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ரூம் இருக்கும், மெய்ட் இருப்பாங்க. ஆண்டி வந்து சொல்லணும், மெனு மட்டும் தான் போடணும். வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்கவுங்க வேலை நடக்கும். அவங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. அவங்க என்னைக்கா ஒரு நாள் போயிட்டு அந்த மில்லோ எங்கேயோ அவங்க வேலை பார்க்குற பிஸ்னஸில் ஹலோ ஓகே கையெழுத்து போட்டு வந்துட்டு உட்காருவாங்கல்ல. இன்னைக்கு என்ன மீன் குழம்பு வச்சியா, மீன் ஃப்ரை பண்ணியா, ஓகே சாருக்கு பரிமாறுங்கன்னா பரிமாறும் போது வந்து பக்கத்துல இருந்து பரிமாறிட்டு திருப்பி அவங்க ரூம்ல போய் ஃபேஸ் பேக் போட்டு உட்காந்துருப்பாங்க. சாருக்கு ஃப்ரை தான் பிடிக்கும், குழம்பு வச்சிராது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்ப அவங்க பணக்காரங்க வீட்டில் அது பண்ணும்போது அது ஓகேயா? ஏன்னா அவங்க சாதிச்சிட்டாங்க. என்ன குழந்தைங்க என்ன சாதிச்சாங்க? குழந்தைங்க ஒன்றும் சாதிக்கல. குழந்தைங்க நான் பார்க்குறேன், ஒரு வீடியோ பார்க்குறேன். விடுமுறை வாழ்க்கைன்னு ஒரு 13 வயசு பொண்ணு போட்டுகிட்டே இருக்கும். அந்த பொண்ணை நான் பார்த்துட்டே இருப்பேன். காலையில் எந்திரிக்கும், 11 மணிக்கு சாப்பிடும், அப்புறம் கேம் விளாடும். 4 மணிக்கு ஸ்விக்கியில் ஹாட் சாக்லேட் ஏதோ போட்டேன், ஏதோ கோல்டு ஷேக் குடித்தேனோ. அப்புறம் 7 மணிக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டு வரோம். அப்புறம் அங்கே போகிறோம், லீவுக்கு பார்சிலோனா போகிறேன், எங்கேயோ போகிறேன்னு ஜாலியாக போயிட்டு வந்துட்டு எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு போனேன் வந்தேன்னு. அது பொண்ணு எனக்கு என்னென்னு அது காசு இருக்கிறவங்க அவங்க ஏஞ்சோடனே எங்கே சாப்பிடலாம். ஆனால் ஒன்று, அந்த பொண்ணு வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அதுவாக பண்ணுது, கண்டென்ட்க்கு போடுது. இல்லை அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. இல்லை அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு காசு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத வாழ்க்கையை அவங்க கண்டென்ட்டை கிரியேட். அது மேக் புக் வச்சு எடிட் பண்ணுது, அதே காட்டுது. அது மேக் புக் வாங்குற அளவுக்கு அது வீட்டில் காசு இருக்கு. அது பார்சிலோனா தனியாக போகிற அளவுக்கு அவங்களுக்கு 13 வயசு பொண்ணுக்கு தனியாக இல்லை, அதான். ஆனால் ஸ்டில் பார்சிலோனா இன்னொரு பார்த்தோமே, சிஸ்டர் அண்ட் பிரதர். பார்சிலோனா நம்மளே இன்னும் போல இல்லை, ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் வீடியோ இப்போ கூட நம்ம பார்த்தோம் தெரியுமா? ஜப்பான் வீடியோ அதை பார்த்தோமே. நாங்கள் 2 பேர் போனோம், இச்சிரான் சாப்பிட்டோம், அங்கே போனோம், ராமன் சாப்பிட்டோம், ஷாப்பிங் பண்ணோம். எங்கள் அம்மா கோச் பேக் வாங்கினாங்க, இது பண்ணாங்க. அப்படி இருந்தது எனக்கு. இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வெக்கேஷனுக்கு. இல்லை இப்படி ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்தை பார்த்து கூட இந்த பொண்ணு இன்ஸ்பயர் ஆகி நம்ம அந்த மாதிரி இருக்கோமேன்னு நினைச்சிட்டு கூட வேற ஒரு உலகத்துல வாழலாம். இல்லப்பா, நான் பார்த்தது வந்து நான் வாழ்ந்த உலகம் வேற, இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற. ஆனால் எல்லாருக்குமே ஒரு தனி ஒரு உலகம் இருக்குல்ல. எவ்ரி ஒன்ஸ் லைஃப் வில் பி டிஃப்ரெண்ட். அவங்கவுங்களுக்கான உலகம்னு ஒன்று இருக்கும். அவங்கவுங்க உலகத்தில் அவங்கவுங்க பெரிய லெவலில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வசதியான ஒருத்தங்களுக்கு ஒரு உலகம் இருக்கும், ஆனால் அதில் அவங்க தான் ராணியாக இருப்பாங்களா இருக்கும். அதே மாதிரி ஒரு நார்மல் வீட்லேயே ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க அந்த உலகத்துக்கு அவங்க தான் ராணி. அதனால் அவங்க மைண்ட் செட்டில் நான் ஹஸ்பண்டோட வந்து வெளியே பாருணும். அது வரைக்கும் அவங்க வெளியே வரணும் அவசியமும் இல்லை. ஏன்னா இப்போ குழந்தை எதுவும் இல்லை. இப்போ குழந்தை வரும்போது அவங்க மாற்றங்கள் வரும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்ம தான் நிறைய, ஆனால் இது எல்லா காலகட்டத்திலையும் இருந்துட்டு தான் இருக்குன்றேன். வேறு விதத்தில் இருந்திருக்க தவிர கான்செப்ட் சேம் தான்றேன். நான் அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி மார்னிங் ஸ்லோ மார்னிங் பீஸ்ஃபுல் மார்னிங்லாம் போடுறாங்களே வீடியோ, அவங்களாம் எந்திரிச்சு பொறுமையாக பண்ணிட்டு யோகா பண்ணிட்டு ஜேர்னல் எழுதிட்டு காஃபி குடிச்சிட்டு அது நீயா நானா எடிட் பண்ணிட்டு. இல்லை நீயா நானா கோபிநாத் அந்த ஒரு வீடியோவில் சொன்னார்ல, இது மியூசிக் பற்றி பேசும்போது மார்னிங் பீத்தோவன் இஸ் a bliss with coffee அப்படி அது மாதிரி சில பேர் ஸ்டேட்டஸ் போடுறாரா? இல்லை அவர் சொல்லல, அவர் கேட்குறாரா? இல்லைப்பா, இந்த ஸ்டேட்டஸ் போடுறவங்களாம் எப்படியெல்லாம் போடுவாங்கன்றதுக்கு ஒரு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்களா. அது மாதிரி சில பேர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வாழ்வாங்களே, ரெயின் அண்ட் இளையராஜா, அது மாதிரி ரெயின் அண்ட் இளையராஜா வித் காஃபி டீ அப்படின்னு போடுவோம். உண்மையாக கேட்குறாங்களான்னு தெரியாது யாருக்கும். பீத்தோவனில் அந்த சி ஷார்ப் பக்கத்தில் ஒரு இதை போட்டு எடுத்துகிட்டு வந்த பச்சை செமையா அப்படி ஏதோ ஒரு இது மாதிரி போட்டு விட்டாங்கன்னா யாருக்கு என்னன்னு தெரியும். இந்த மாதிரி இஷ்டத்துக்கு தே வில் போஸ்ட் இன் சோஷியல் மீடியா. அது ட்ரூவாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, அது உண்மையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. எது வேணா ஒருத்தர் போடலாம். வேற ஒருத்தங்க வாழ்க்கையை காமிச்சிட்டு கூட என் வாழ்க்கை அப்படின்னு போட்டால் கூட யாருக்கும் தெரியாதுன்றேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இப்போ இருக்கிற இன்னொன்று ஏஐ வேர்ல்டில் எது உண்மை எது பொய்னே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்குன்னு இல்லை, யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா நிஜம் எதுனே தெரியாத அளவுக்கு இப்போ இருக்கிற கண்டென்ட் வருதுன்றேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ப்ராப்ளம் வந்து இந்த விஷயத்தில் நான் பார்க்குறது வந்து, ஐ திங்க் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அவங்க ப்ரிப்பேர்டாக இல்லாத போது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அது ப்ரிப்பேர்டாக இல்லாதனால அவங்க இன்னும் இல்லை, ஆனால் நம்ம நினைக்கிறோம் ப்ரிப்பேர்டாக இல்லைண்ணா. அவங்க லவ் பண்ணி கூட சின்ன வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இல்லை கூட படிக்கிற பையனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இல்லை அவங்க சொந்தக்கார பையனாக இருக்கலாம், மாமா பையனாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், சொந்த மாமாவை சரி உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம். We never know the reason why they got married at 19, 20 and then having pregnancy in 20. But whatever it is, it happened. I hope they come out of it and I hope they have some relief. ஆனால் பாசிட்டிவாக நான் இதை சொல்லணும்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் அவங்க எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படி தான் பார்த்துக்கிறது தான் ஒரே வழி. முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். முடியலன்னா வேற வழி கிடையாது. எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணி ஆகணும். இப்போ பேபி வரப்போகுது, அவங்கள வளர்க்கணும், வைக்கணும், செய்யணும், அதெல்லாம் இருக்குது. மேபி அந்த பொண்ணு அவங்களும் அரியர் கிளியர் பண்ணி அவங்க எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு கூட போவாங்களா இருக்கும். வி டோன்ட் நோ. ஆர் மேபி அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக கூட ஆகலாம். வி டோன்ட் நோ. ரீல் பார்த்து பேபி பிறந்ததுக்கு அப்புறம் டெய்லி ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. இப்போ நான் திரும்பி சொல்லுவேன், படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் படிப்பு மட்டுமே முக்கியன்றது இல்லை. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை படிப்பு முக்கியம். அதுதான் சொல்கிறேன், படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் படிப்பு மட்டுமே முக்கியன்றது இல்லை இப்போ இந்த சூழ்நிலையிலன்றேன். இப்போ நான் படிக்கும்போது படிப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இங்கே இருக்கேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பிஸ்னஸ் பல விதத்தில் பண்ணுறாங்க. பல பேர் பல இன்ட்ராக்ஷன் இருக்குது. படிக்காதவங்களும் நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க. மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கேயுமே ஒன்று அப்படி இருக்குது. ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களோட கிட் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் வந்து பிஸ்னஸ் டிகிரி ஒன்று பண்ணுறாங்க. அது முடிச்சுட்டு அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் தான் அவங்க டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த படிக்கிற அந்த கிட் வந்து ரொம்ப ஸ்மார்ட் கிட். ஆனால் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ்னோன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க நான் ரன் பண்ண ரெடியாக இருக்கேன்னு அவங்க தேர் ரெடி டு டூ. ஸோ அதுக்காகவே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி லான்ச் பண்ண ரெடியாக இருக்காங்க. பெரிய பெரிய வசதியான குடும்பங்கள் தானே எல்லாருமே ஃபாரின் அனுப்புவாங்க, டிகிரி படிப்பாங்க, திரும்பியும் அது ஒரு டெம்ப்ளேட். ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து ஸோ ஒரு மில் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் இருக்கும். நீங்கள் வருவீங்க, டிகிரி படிப்பீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி தான் படிக்கணும். MBA அது மாதிரி படிப்பீங்க. ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வெளியூரில் வந்து ஒரு மாஸ்டர்ஸ், கண்டிப்பாக வெளியூர் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போய் நீ என்ன வேணால் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் ஊருக்கு வந்தோடனே திருப்பியும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்துக்கணும். வருஷத்துக்கு நீங்கள் வெளிநாடு போவீங்கல்ல, வெளியில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். துபாய் போகலாம், எங்கே வேணால் போகலாம். அங்கே போனால் அப்படியே இங்கே சீன் கட் பண்ணால் அங்கே நோ இது. திருப்பி ஊருக்கு வந்துட்டீங்கன்னா மாதிரி ஆமா வேட்டி கட்டிட்டுக்கணும். இங்க வந்து மாடர்ன் ராப் எல்லாம் போட்டுக்கணும். ஆமா, வேட்டி கட்டிட்டீங்கன்னா கையெடுத்து உடனே வந்து வணக்கம், எப்படி உங்களுக்கு, வாங்க ஐயா, அப்படி இருக்கீங்க. அப்படி வெளியே வந்தோன்னே வாட்ஸ்அப் அப்படின்னு வேற ஒரு உலகம். அப்படி ஒரு உலகம் இருக்கு, இப்படி ஒரு உலகம் இருக்கு, விச் இஸ் நைஸ். அதுக்கு கொடுத்து வச்சிருக்கவங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களுக்கு அமேசிங், குட் ஃபார் யூ. ஸோ இட்ஸ் நைஸ் தட் இஃப் தே கேன் டூ தட், இஃப் தே கேன் அஃபோர்ட் தட். அந்த மாதிரி இல்லாதவங்க ஆனால் அந்த பொண்ணு வாழ்க்கை எல்லாருடைய ட்ரீம் வாழ்க்கை தான் நான் சொல்றேன். அவ எல்லாருடைய ட்ரீம் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்க, எதுவுமே பண்ணாம படுத்துட்டு ரீல பார்த்துக்கிட்டு சாப்பாடு டைம் சார் கோட்டு மாட்டு பிரபு அந்த கண்ணீராசி வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேலை வேணும்? என்னை சுற்றி ஒரு 10 பொண்ணுங்க இருக்கணும், சாப்பாடு நினச்சதெல்லாம் சாப்பிடணும், அந்த கோட் மாட்டை ஒருத்தருக்கணும், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா அவங்க என்ன குறைச்சல் வாழ்க்கை. ஆனால் அவங்க ஆனால் ஹோப்ஃபுல்லி let them have a good life. பட் நான் சொல்கிறேன், ஆனால் வாழ்க்கை இப்படி நாட் லைக் தேனாவே இருக்காதுல்ல. ஆனா எனக்கு நான் பாக்குறது வந்து அந்த பொண்ணு ஹாப்பியா தன்னுடைய காலேஜ் கவலையெல்லாம் பத்தி யோசிக்காம ஜாலியா ரீல் பார்த்துட்டு நல்ல பிரெக்னென்ட் ஆகி தனக்கு ஒரு பிள்ளைய பெத்துட்டு அதோட லைஃப் பிஸியா இருக்க போகுது. இது எதுவுமே இல்லாம இருந்தா டிப்ரெஷன்ல போயிரும். ஐயோ என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே, நான் வேலைக்கும் போலையே. பிரெக்னன்சில வந்து முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருந்தா நல்லா குழந்தை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இந்த டிப்ரெஷன், இந்த கவலை, ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ரீல் பாக்குறவங்களுக்கும் நல்லா என்ன கவலை, நான் ஜாலியா தான் இருக்கேன், எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு வருது, ஹாப்பியா இருக்கேன்னு ஜாலியா இருப்பாங்களா இருக்கும். அண்ட் வினோத், நீங்க நம்மளுக்கே மெசேஜ் வந்திருக்குல்ல, எனக்கு கல்யாணம் ஆகுச்சு, குழந்தை இல்லை, என் வீட்டுக்கார் வேற ஏதோ ஒரு வெளியூர்ல இருக்காரு, நான் வந்து டிப்ரெஸ்டா இருக்கு, என் மாமியாரோடய நான் எப்ப பார்த்தாலும் இருக்கு, எனக்கு பிடிச்சத கூட சமைக்க விட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதான் செய்யறாங்க, அப்படியே நம்மளுக்கு கமெண்ட் வந்திருக்கு. சோ அப்படியும் இருக்காங்க, குழந்தையும் இல்ல, அவன் குழந்தை என்ன பெத்துக்கல. சோ பர்பஸும் இல்ல. யோசிச்சு பாரு, சில பேருக்கு மாமியார், நான் அமெரிக்கால இருக்க மாமியார் அங்க இருந்து பிரச்சனை பண்ணுது, இங்க இருக்கிற வாழ்க்கையை வாழ விடாம அங்க இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பிரச்சனை. இதெல்லாம் பார்க்கும் போது இது ஜாலி தான், ஜாலி பிரச்சனை, பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனை. ஹாப்பியா இருக்கலாம். என்னுடைய வாழ்த்துக்கள், அந்த பேபி நல்லபடியா பிறக்கட்டும். எத்தனை வருஷம் அப்படி அவங்க கொடுக்க முடியுதோ அவங்க நல்லது, ஜாலியா ஹாப்பியா அந்த பாப்பா நல்லபடியா பேபி நல்லா பிறக்கணும். அந்த கேர்ள் நல்லா ஹெல்த்தியா, அவங்களும் ஹெல்த்தியா இருக்கணும். அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேபி வரப்போகுது.
ஸோ ஹாப்பியாக இருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்கள் சார்பில் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிடுங்க. பட் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. டேக் இட் ஈஸி. இட்ஸ் ஓகே. இட்ஸ் கோயிங் டு பி ஆல் ரைட். ஆஸ் சூன் அஸ் த பேபி கம் ஷில் பி ஃபைன். எவ்ரி திங் வில் பிகம் ஆல் ரைட். ஸோ டேக் கேர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல ஐ வில் மீட் யூ. பை. Thank you guys for watching this video.